Hello everybody, this is Tarun Tiwari. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் Tarun Tiwari and welcome to Physics Wala. இன்னைக்கு நம்ம படிக்க போறது Animal Kingdom, that is Zoologyல இருக்கிற Zoologyல இருக்கிற ஒரு சாப்டர், that is first நம்ம living world முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர் ஒன் ஷார்ட் வீடியோல நம்ம முடிக்க போறோம். அந்த சாப்டரோட பேர் என்ன? Animal Kingdom. ஓகே, ஸோ Animal Kingdom நம்ம முடிக்க போறோம். Animal Kingdom அப்படிங்கிறது பெரிய சாப்டர். ஆனால் நம்ம ஆல்ரெடி இந்த சாப்டரை பார்ட் பை பார்ட்டாக டீட்டெயிலாக முடிச்சாச்சு. அதனால் இந்த வீடியோ ஒரு ரிவிஷன் வீடியோ மாதிரி தான் இருக்க போகுது. ரிவிஷன் வீடியோ மீன்ஸ் என்டையர் சாப்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம் லைக் இன் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஓகே, ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருப்போம். கிளியர்? ஸோ ஆப்வியஸ்லி ப்ரீவியஸ் ரீகேப்லாம் இதில் வராது. ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம ரீகேப்பில் இங்கே பண்ண முடியாது. ஏன்னா இது ஒன் ஷார்ட் வீடியோ, கரெக்டா? ஸோ அதனால் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் த பேட்ச். பிடபிள்யூ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு. ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயோ இல்லை ஐஓஎஸ் உங்களோட ஆப்பிள்லேயோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிடபிள்யூ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் சர்ச் ஆப்ஷன், ஸோ உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ச் ஆப்ஷன் வரும் மேலே பெருசாக. அங்கே சூரன் கிளாஸ் 11 அப்படின்னு போடுங்க. சூரன் கிளாஸ் 11 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகான 2 மூஞ்சிகள் தெரியும். ஓகே, இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை நீங்கள் என்ன பண்ணலாம், என்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்கான பிடிஎஃப், ஓகே, வீடியோ ப்ளஸ் பிடிஎஃப் நோட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு அதில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடைக்கும். ஓகே, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். டிபிபிஸ், நோட்ஸ், அதோட சொல்யூஷன்ஸ், டிபிபி சொல்யூஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கும். ஓகே, அதனால் நீங்கள் என்ரோல் பண்ணி இந்த ஃப்ரீ ஃபீச்சருக்கான எல்லா யூஸுமே என்ன பண்ணுங்கள், எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள் அண்ட் கீப் லேர்னிங். ஓகே, சரி. அப்போது இந்த லெக்சரில் நம்ம படிக்க போகிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் யுவர் அனிமல் கிங்டம் அண்ட் செகண்ட் சம்மரி, தட் இஸ் ஹோல் அனிமல் கிங்டமை சம்மரைஸ் பண்ணலாம். அது சம்மரி மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன், தெரியல சத்தியமாக இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு, என்ன இதில் இந்த டாபிக்ஸ் டு பி கவர்டு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஏன் இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க? இதுதான் கொடுக்கணும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், அனிமல்ஸ் பேஸ்ட் ஆன் காமன் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் கிளாஸஸ். என்ன நினச்சி இப்படி போட்டாருன்னு தெரில, யார்கிட்ட கேட்டு போட்டாருன்னு தெரில. எனிவேஸ், so let's get started. Animal Kingdom. Animals are classified on the basis of common fundamental features like the cellular arrangement, symmetry of the body, presence or absence of the coelom, specific features of digestive, circulatory and reproductive system. So basically Animal Kingdom அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, ஓகே, Animal Kingdom அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒரு அனிமல்ஸை, என்டையர் அனிமல்ஸை என்ன பண்ணலாம், என்டையர் அனிமல்ஸை நம்ம ஒரு காமன் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம், காமன் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கேட்டகரைஸ் பண்ணலாம். என்ன அந்த காமன் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்? நம்பர் 1, செல்லுலர் அரேஞ்ச்மெண்ட். செல்லுலர் அரேஞ்ச்மெண்ட், செல்லுலர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அது வந்து செல்லுலர் ஆர்கனைசேஷனா, டிஷ்யூ லெவலா, ஆர்கன் லெவலா, ஆர்கன் சிஸ்டம் லெவலா அப்படிங்கிற செல்லுலர் அரேஞ்ச்மெண்ட். சிமெட்ரி ஆஃப் த பாடி, பாடி சிமெட்ரி, அது ஏசிமெட்ரியா, இப்போ ரேடியல் சிமெட்ரியா, பைலேட்ரல் சிமெட்ரியா அப்படிங்கிற சிமெட்ரி வைஸ் நம்மளுக்கு டிவிஷன். ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் த சீலோம். ஸோ அந்த ஆர்கானிசம்ஸில் சீலோம் இருந்தால் அது சீலோமேட், சீலோம் இல்லைன்னா அது ஏசீலோமேட். சீலோம் இருக்குது பட் வந்து ஸ்கேட்டர்ட் பவுச்சஸில் மீசோடம் வந்து சின்ன 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 பவுச் மாதிரி இருக்குது, அது வந்து ட்ரூ சீலோம் அங்கே ஃபார்ம் ஆகலை அப்படின்னா சூடோசீலோமேட்ஸ். சப்போஸ் அது சீலோம் இருக்குது அப்படின்னா அது எங்கேருந்து டெவலப் ஆகிருக்கு, அது ஆன்டெரோசீலோம் அண்ட் சீசோசீலோமாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அந்த சீலோம் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா, இன்கம்ப்ளீட்டா, இன்ட்ரா செல்லுலர் டைஜஷனா, எக்ஸ்ட்ரா செல்லுலர் டைஜஷனா, அதெல்லாம் பேஸ் பண்ணி. சர்க்குலேட்டரி அண்ட் ரிப்ரொடக்டிவ். சர்க்குலேட்டரினா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமா, க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டமா, ஹார்ட்டில் எவ்வளோ சேம்பர் இருக்குது, 1 2 3 4, 1 இருக்காது ஆப்வியஸ்லி, 2 3 4, ஈவன் 12 13 14 அந்த ரேஞ்சில் இருக்கலாம்.
இல்லையா? ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஹார்ட் எங்கே இருக்குது, டார்சலி பிளேஸ்ட், வென்ட்ரலி பிளேஸ்ட், அதெல்லாமே நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்பிசிஸ் இருக்குமா, பிளட் செல்ஸ் இருக்குமா, அதெல்லாமே. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா ரீப்ரொடக்ஷன் எப்படி, ஏசெக்ஷுவலா, செக்ஷுவலா, ஓகே, செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனா, ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனா. அதுக்கப்புறம் சப்போஸ் அது வந்துட்டு ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனா, அது ஃப்ராக்மெண்டேஷனா, பட்டிங்கா, பைனரி ஃபிஷனா, ஜெமியூல் ஃபார்மேஷனா. பைனரி ஃபிஷன் மோஸ்ட்லி இங்கே வருமா, ஏன்னா மல்டி செல்லுலர், ஸோ வராது. பட் ஜெமியூல் ஃபார்மேஷன், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன், பட்டிங், இது எல்லாமே ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இங்கே நடக்கும். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்லாம் இங்கே கிடையாது, இது பிளான்ஸ் கிடையாது இல்லையா? ஓகே. அதுக்கப்புறம் என்னது, சப்போஸ் இது செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனில் ரீப்ரொடக்ஷனில் ஆர்கானிசம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அவங்களோட ஆர்கானிசமோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஒரே பாடியில் இருக்கா, இல்லை வேறு வேறு பாடியில் இருக்கா, மோனோஷியஸா, டயஷியஸா. சப்போஸ் அவங்க வந்துட்டு செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷனா, எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனா. அதே வந்துட்டு ஃபர்டிலைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா டைரக்ட் டெவலப்மெண்ட்டா, இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டா. அதுக்கப்புறம் அது வந்து முட்டை போடுமா இல்லை குட்டி போடுமா அப்படிங்கிற டிஃப்ரென்சியேஷன், ஓவி பேரஸ், விவி பேரஸ், ஓவோ விவி பேரஸ், இது எல்லாமே நம்ம ரிப்ரொடக்ஷனில் படிப்போம். சப்போஸ் லார்வானா அது என்ன லார்வா, டேட் போலா, பிளானுலர் லார்வாவா, இல்லை அது வந்துட்டு எந்த விதமான லார்வா அப்படிங்கிறது நம்ம படிப்போம். ஓகே, சிடிஃபிட் லார்வா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நிறைய லார்வா நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, so first is your cellular level of organization. First is your what? First is your cellular level of organization. The cellular level of organization la cells are arranged as loose aggregates. Cells are arranged as what? Loose aggregates present in porifera. Okay, so cellular level organization இது எந்த cellular level organism? cellular level organism அப்படின்னு பார்த்தா நம்மளோட porifera. ஏன்னா அங்கே செல்ஸ், செல்லுலர் அக்ரிகேட்ஸ் இருக்கும் அண்ட் அந்த செல்லுலர் அக்ரிகேட்ஸ், ஓகே, செல்லுலர் அக்ரிகேட்ஸ் இருக்கும் அண்ட் அந்த செல்லுலர் அக்ரிகேட்ஸ் அப்படிங்கிறது, ஓகே, செல்லுலர் அக்ரிகேட்ஸ் எந்த ஃபைலமில் இருக்கும், ஃபைலம் போரிஃபெரா. பிகினிங் அதுதான் என்னது, அதுதான் இனிஷியல் ஸ்டேஜ். பேராசோவாவில் நம்ம படிப்போம் கரெக்டாக, பேராசோவா அதுதான் பிகினிங். அதனால் அது யூனிசெல்லுலர் ஆப்வியஸ்லி கிடையாது, மல்டி செல்லுலர். ஆனால் அங்கே வந்து டிஷ்யூவோ ஆர்கன் சிஸ்டமோ ஃபார்ம் ஆகலை, அங்கே செல்லுலர் லெவலில் இருக்குது. விச் மீன்ஸ் செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுதான் நம்மளோட செல்லுலர் அக்ரிகேட்ஸ். அது எங்கே இருக்குது, எந்த ஃபைலம், ஃபைலம் போரிஃபெரா, ஃபர்ஸ்ட் ஃபைலம், ஃபைலம் போரிஃபெரா. எக்ஸாம்பிள் ஸ்பஞ்சஸ். கிளியர்? சரி, அடுத்து ஸோ என்டையர் ஃபைலமில் ஒரே ஒரு ஃபைலம் தான் செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பர்ஃபார்ம் பண்ண ஷோ பண்ணும். அது என்னது, நம்மளோட ஃபைலம் போரிஃபெரா. ரெண்டாவது டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னால் என்னது, செல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து டிஷ்யூவாக ஃபார்ம் பண்ணிடும். அந்த டிஷ்யூஸ் எல்லாம் என்ன பண்ணும், அந்த டிஷ்யூஸ் எல்லாம் தே பர்ஃபார்ம் த சேம் ஃபங்க்ஷன், சேம் ஃபங்க்ஷன். இப்போ கண்ணை மூடணுன்னா எனக்கு இப்படியெல்லாம் எல்லாமே எனக்கு முன்னாடி வருது. ஏன், இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். படித்ததுக்கப்புறம் நீங்கள் கண்ணை மூண்டாலே டக்கு 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 அது அப்படியே வரணும் உங்கள் கண்ணு முன்னாடி. சரியா? ஓகே, ஸோ டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்டையர் ஃபைலமில் 2 ஃபைலமில் இருக்குது. அது என்னது அப்படின்னு பார்த்தா நம்மளோட சீலன்ட்ரேட்டாவில் இருக்குது அண்ட் டீனோஃபோராவில் இருக்குது. ஓகே, சீலன்ட்ரேட்டா ப்ளஸ் டீனோஃபோரா. இந்த சீலன்ட்ரேட்டாவை நம்ம நிடேரியான்னு கூட சொல்லலாம், நிடேரியா அண்ட் டீனோஃபோரா. ஓகே, ஃபைன். சரி, அடுத்தது ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ டிஷ்யூஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்கன் மாதிரி டெவலப் ஆயிடுச்சு, ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது நம்ம என்னது, ஒரே ஒரு ஃபைலமில் தான் இந்த மாதிரி தெரியும், அது ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸில் மட்டும்தான் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு தெரியும். ஓகே, சரி, அதுக்கப்புறம் என்னது, ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னால் ஆர்கன் வந்துட்டு ஒன்று சேர்ந்து ஒரு சிஸ்டமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிஸ்டமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ஹையர் லெவல் டெவலப்மெண்ட்டுக்கான முதல் படி. ஸோ இது எங்கிருந்து அனலிடாவா கிடையாது, இது வந்துட்டு நம்மளோட ஆஸ்கெல்மின்தஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். ஆஸ்கெல்மின்தஸும் என்னது, ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான். ஸோ ஆஸ்கெல்மின்தஸ்லேருந்து கம்ப்ளீட் கார்டேட்டா வரைக்குமே போகும். ஃப்ரம் ஆஸ்கெல்மின்தஸ் அப் டு கார்டேட்டா, அது என்னது, ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஷோ பண்ணும். ஓகே, சரி, அடுத்தது என்னது, சர்க்குலேட்டரி சிஸ்டம்.
ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எங்கே இருக்குது? நம்மளோட ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், cells and tissue directly receive the blood pumping out of the heart. ஸோ செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் எல்லாத்துக்குமே என்ன ஆகும்? ஹார்ட் பம்ப் பண்ண உடனே என்ன ஆகும்? எல்லாத்துக்குமே அங்கேயே டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். அதுக்கு தனி பிளட் வெசல்ஸ் வேணும், கேப்பிலரிஸ் வேணும், டிஃப்யூஷன் ஆகணும். அப்படியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இங்கே கிடையாது. ஏன்னா இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் இருக்கிற ஆர்கானிசம்ஸில் இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே ஒரு பாடி கேவிட்டிக்குள்ளே இருக்கும். சுற்றி முற்றி ஃப்ளூயிட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அங்கேருந்து டைரெக்டாக அது மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கும். அப்போ பிளட் எங்கே பம்ப் ஆகும்? அந்த கேவிட்டியில் பம்ப் ஆகும். அந்த மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டமுக்கு தான் என்னது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது பேர். ஓகே, ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஆர்த்ரோபோடா என்னது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் வருமா? எஸ், ஆர்த்ரோபோடா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே, வேறு என்னென்ன எக்ஸாம்பிள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்தது க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் நீங்கள் என்ன இருக்கும்? இங்கே ஆர்ட்ரிஸ் இருக்கும், வெயின்ஸ் இருக்கும், கேப்பிலரிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அண்ட் பிளட் ஆர் லிம்ஃப் they will flow in a closed circuit. ஸோ அங்கே பிளட் வெசல்லேருந்து என்ன ஆகும்? பிளட் வெசல்லேருந்து மெட்டீரியல்ஸ் டிஃப்யூஸ் ஆகி வெளியே வந்து அதுக்கப்புறம் டிஷ்யூஸ்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ தட் டைப் ஆஃப் சிஸ்டம் இஸ் கால்ட் க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். எக்ஸாம்பிள் ஃபைலம் அனெலிடா, chordata, Phylum Annelida, chordata, etc. ஓகே, சரி. அடுத்தது டிப்ளோபிளாஸ்டிக். டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா என்னது? இது ஜெர்ம் லேயர். இப்போ இந்த டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் படிக்கிறீங்களா? இது என்னது? வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஜெர்ம் லேயர். ஜெர்ம் லேயர். அப்போ இந்த ஜெர்ம் லேயர்னா என்ன? வாட் இஸ் தி ஜெர்ம் லேயர்? ஸோ நம்ம எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் நடக்கும்போது, எம்ப்ரியோ டெவலப் ஆகும்போது, நம்ம டெவலப் ஆகும்போது, ஓகே, எம்ப்ரியோ டெவலப் ஆகும்போது, நம்ம டெவலப் ஆகும்போது ஒரு சிங்கிள் செல், தட் இஸ் ஜைகோட். அந்த சிங்கிள் செல் ஜைகோட்லேருந்து ஜைகோட் 2 டிவைட் ஆகும், 2 4 டிவைட் ஆகும், 4 8 டிவைட் ஆகும், 8 16 16 32 இந்த மாதிரி டிவைட் ஆகும்போது ஃபைனலி ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். ஓகே, குரூப் ஆஃப் செல்ஸ் எம்ப்ரியோ பிளாஸ்ட் ஃபார்ம் ஆகும். நிறைய குரூப் ஆஃப் செல்ஸ் ஒன்று சேரும். அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் 2 லேயராக டிவைட் ஆகும், எக்டோடம் எண்டோடம். அதுக்கப்புறம் அது 3 லேயராக டிவைட் ஆகும். ஒரு சில ஆர்கானிசமில் இந்த 2 லேயருக்கு மேலே 3வது லேயர் டெவலப் ஆகாது. 3வது லேயர் டெவலப் ஆகாது. அந்த 2 லேயரோடையே ஆர்கன்ஸ் அண்ட் அதர் சிஸ்டம்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ்க்கு பேர் தான் டிப்ளோபிளாஸ்டிக். அப்போ இதில் என்ன இருக்கும்? இதில் எக்ஸ்டர்னல் எக்டோடம் அண்ட் இன்டர்னல் எண்டோடம் லேயர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இன்டர்னல் என்ன லேயர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? நம்மளோட இன்டர்னல் எண்டோடம் லேயர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். என்ன லேயர்? எண்டோடர்ம். ஓகே, எண்டோடர்ம் லேயர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எக்டோடம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதே ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா மிடில் மீசோடம் என்னது இருக்கும்? மிடில் மீசோடம் இடையில இருக்கும். அப்போ டிப்ளோபிளாஸ்டிக் எக்ஸாம்பிள் என்ன? போரிஃபெரா, நிடேரியா, டீனோஃபோரா இதெல்லாமே என்னது? டிப்ளோபிளாஸ்டிக் எக்ஸாம்பிள். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் எக்ஸாம்பிள் என்னது? பிளாட்டிஹெல்மின்த்ஸ் இருந்து chordata வரைக்கும் எல்லாமே என்னது? ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசம்ஸ் தான். கிளியர்? அப்போ நம்மளோட என்டையர் ஃபைலம்ல 2ஆ நம்ம டிவைட் பண்ணலாம். எதை? பேஸ்ட் ஆன் ஜெர்ம் லேயர். ஒன்று டிப்ளோ இன் ட்ரிப்ளோ. டிப்ளோல 3 வரும், பேலன்ஸ் எல்லாமே ட்ரிப்ளோல வரும். ஃபர்ஸ்ட் 3 எதில் வரும்? டிப்ளோல வரும். இது எல்லாமே ட்ரிப்ளோல வரும். என்னென்ன 3 வரும்? ஃபர்ஸ்ட் 3 போரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா, டீனோஃபோரா. ஃபர்ஸ்ட் 3 எதில் வரும்? டிப்ளோல வரும். மீதி எல்லாம் எங்கே வரும்? ட்ரிப்ளோல வரும். இல்லையா? சரி. அடுத்தது சிமெட்ரி. அடுத்து என்னது? இந்த 3 என்னது? சிமெட்ரி. சப்போஸ் சிமெட்ரி இல்லை அப்படின்னா அது ஏசிமெட்ரி. சிமெட்ரி இல்லைன்னா ஒரு ஆர்கானிசம் இருக்குது, அதை நம்ம கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணாலும் அதை ஈக்குவலாக நம்ம டிவைட் பண்ண முடியாது. அதோட ஆர்கன்ஸை ஸ்ட்ரக்சரை ஈக்குவலாக டிவைட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் தி கம்ஸ் அண்டர் ஏசிமெட்ரி. என்ன எக்ஸாம்பிள்? ஃபைலம் போரிஃபெரா. என்ன ஃபைலம்? ஃபைலம் போரிஃபெரா. இதில் ஸ்பஞ்சஸ் என்னது? ஸ்பஞ்சஸ் they show asymmetry.
அடுத்தது ரேடியல் சிமெட்ரி. அடுத்தது ரேடியல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரி என்ன? ரேடியல் சிமெட்ரி என்ன? ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா ஒரு பாடி இருக்கு, அந்த பாடியை நம்ம இப்படி ஒரு பிளேன்ல டிவைட் பண்ணா ரெண்டா டிவைட் ஆயிருச்சு, இன்னொரு பிளேன் யூஸ் பண்ணா அது 4 ஈக்குவல் ஹாஃபா டிவைட் ஆயிருச்சு. ஓகே, அதே நம்ம வந்து இன்னொரு பிளேன் யூஸ் பண்ணாலும் அதுக்கு மேலே பிளேன் யூஸ் பண்ணாலும் எவ்வளோ பிளேன் யூஸ் பண்ணாலும் அது ஈக்குவல் ஹாஃபா டிவைட் ஆகிட்டே போகும். அதுக்கு பேர் தான் ரேடியல் சிமெட்ரி. சப்போஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்கானிசம் இருக்குது, அதில் ஒரு பிளேன் யூஸ் பண்ணுறோம், ரெண்டு பிளேன் யூஸ் பண்ணுறோம், ரெண்டுமே என்னது ஈக்குவல் ஹாஃபாக டிவைட் ஆயிடுச்சு. பட் மூணாவது யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, மூணாவது யூஸ் பண்ணும்போது அது ஈக்குவல் ஹாஃபாக டிவைட் ஆகலை. இது வந்து எக்ஸாம்பிள், இது வந்து டயக்ராம், ரைட் டயக்ராம் கிடையாது. ஸோ ரெண்டு பிளேனில் மட்டும்தான் அதை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ண முடியும். அப்படின்னா அது பைரேடியல், அது பைரேடியல் சிமெட்ரி. அதே வந்துட்டு 5 பிளேன் 1 2 3 4 1 2 3 4 இருக்கு இன்னொரு, ஸோ 5 பிளேன்ஸ் யூஸ் பண்ணா அதுக்கு பென்டாரேடியல் சிமெட்ரி. பென்டாரேடியல் சிமெட்ரி. அதுக்கப்புறம் சப்போஸ் என்ன இருக்கு, நம்மளோட ஒரு ஆர்கானிசம் இருக்கு, அதை ரெண்டா டிவைட் பண்ணா, ஐ மீன் ஒரு பிளேன் யூஸ் பண்ணா அது ரெண்டா டிவைட் பண்ணலாம். மோர் தென் ஒன் பிளேன் யூஸ் பண்ணா அது ஈக்குவல் ஹாஃபா டிவைட் பண்ண முடியாது. அப்படின்னா அது பைலேட்ரல் சிமெட்ரி. அது என்ன சிமெட்ரி? அது நம்மளோட பைலேட்ரல் சிமெட்ரி. எக்ஸாம்பிள் அனலிடா. எக்ஸாம்பிள் என்னது? எக்ஸாம்பிள் இஸ் Annelida, Arthropoda, etc. ஓகே, சரி. அடுத்தது Echinoderms exhibit radial as well as bilateral symmetry. Echinodermata ஸ்பெஷல் ஃபீச்சர். ஓகே, இது வந்து என்னது கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபீச்சர், அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர், அதனால தான் நான் எழுதியிருக்கேன் ஸ்பெஷலா. Echinoderm exhibit radial as well as bilateral symmetry at different stages of their life. Echinoderms exhibit radial as well as bilateral symmetry at different stages of their life. அப்படினா இந்த symmetry நம்ம படிக்கும்போது Echinodermata they show some different kind of symmetry. Organisms வந்துட்டு adultா இருக்கும்போது they show radial symmetry. ஆனால் அதுவே டேட்போலாக இருக்கும்போது அது ஷோ பைலேட்ரல் சிமெட்ரி. இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் டிஃப்ரென்ஸ் வரும். ஆல்ரைட், ஸோ ரேடியல் ஆஸ் வெல் ஆஸ் பைலேட்ரல் சிமெட்ரி அட் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் தியர் லைஃப் சைக்கிள். கிளியர்? ஸோ ஃபைன், ஸோ தட் இஸ் எக்கினோடர்மேட்டா இம்பார்ட்டன்ட். அடுத்து பாடி கேவிட்டி பிட்வீன் த பாடி வால் அண்ட் த கட் வால் லைன்ட் பை மீசோடம் இஸ் கால்ட் வாட்? சீலோம். பாடியில் இருக்கிற கேவிட்டிக்கு பேர் தான் சீலோம். ஓகே, பாடியில் இருக்கிற கேவிட்டிக்கு பேர் தான் என்னது? சீலோம். அதில் சப்போஸ் பாடியில் எந்த ஒரு கேவிட்டியுமே அது ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர், அந்த ஆர்கானிசம்ஸ் ஆர் ஏசிலோமேட்ஸ். எக்ஸாம்பிள் பிளாட்டிஹெல்மின்தஸ், இங்கே எந்த சீலோமே இருக்காது. அடுத்தது சூடோசீலோமேட்ஸ். சூடோசீலோமேட்ஸ்னா என்னது? சூடோசீலோமேட்ஸ் அப்படின்னா இருக்கும், ஆனால் கம்ப்ளீட் சீலோம் ஃபார்மேஷன் இருக்காது, சின்ன 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 பவுச் மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் எக்டோடம், this is endoderm. அப்படின்னா இதில் மீசோடர்மல் பவுச் மாதிரி இப்படி இருக்கும் சீலோம். இப்படி இருந்தால் அது சூடோசீலோமேட்ஸ். அதுவே என்னது? இது எக்டோடர்ம், இது மீசோடர்ம், இது எண்டோடர்ம், இதில் எந்த ஒரு கேவிட்டியுமே இல்லை அப்படின்னு என்னது? இது ஏசிலோமேட். அதுவே என்னது? இது எக்டோடர்ம், இது எண்டோடர்ம், அண்ட் இது என்னது? இது மீசோடர்ம். அப்படின்னா என்னது? மீசோடர்ம் கிடையில கேவிட்டி இருக்கு, அப்போ இது சீலோமேட். என்னது? சீலோமேட். ஸோ ஏசிலோமேட், சூடோசீலோமேட் அண்ட் சீலோமேட். கிளியர்? கேவிட்டி தெரிஞ்சா சீலோமேட். சரி, நவ் இதனது next is your segmentation. Next is your segmentation. Earthworms body show metameric segmentation. Earthworm they belongs to phylum Annelida. ஸோ அனலிடால என்ன தெரியும்? அனலிடால நம்மளுக்கு மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் தெரியும். நாட் ஒன்லி இந்த அனலிடா, ஈவன் இந்த ஆர்த்ரோபோடா, ஆர்த்ரோபோடாலையும் நம்மளுக்கு மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் தெரியும். ஆர்த்ரோபோடாலையும் என்ன தெரியும்? மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் தெரியும். கிளியர்? ஓகே, ஸோ மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் அப்படின்னா பாடி வந்துட்டு மல்டிபிள் செக்மெண்ட்ஸாக டிவைட் ஆயிருக்கும், சின்ன 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 செக்மெண்ட்டாக டிவைட் ஆயிருக்கும், இன்டர்னலி எக்ஸ்டர்னலி.
ஆல்ரைட். ஸோ அதுதான் இது நம்மளோட எர்த் வார்ம்ல தெரியும் நம்மளுக்கு. அண்ட் அனிலிடா ஆர்த்ரோபோடா ரெண்டு ஃபைலம்லையும் நம்மளுக்கு செக்மெண்டேஷன் தெரியும். சரி, அனிமல் வித் நோட்டோகார்ட் ஆர் கால்ட் கார்டேட்ஸ். ஓகே, அதே வந்து முதுகெலும்பு அங்கே வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன கார்டு மாதிரி இருக்கும், ஹாலோ டார்சல் கார்டு. அந்த கார்டு இருந்தா அது பேர் நோட்டோகார்டு. அது இருந்தா அந்த ஆர்கானிசம் கார்டேட்ஸில் வருவாங்க. மீதி எல்லாமே நான் கார்டேட்ஸில் வருவாங்க. ஸோ அவங்க கிட்ட என்ன இருக்காது, நோட்டோகார்டு இருக்காது. அந்த நோட்டோகார்டே வெர்டிபிள் காலமாக டெவலப் ஆயிடுச்சுன்னா அந்த கார்டேட்ஸில் எதில் வெர்டிபிள் காலமாக டெவலப் ஆயிருக்கோ அது வெர்டிபிரேட்ஸ்னு சொல்லுவோம். எதில் டெவலப் ஆகலையோ அது இன்வெர்டிபிரேட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ நோட்டோகார்டே இல்லைனா அவங்களும் அது இன்வெர்டிபிரேட்ஸில் தான் வருவாங்க. அவங்களும் என்ன வருவாங்க, இன்வெர்டிபிரேட்ஸில் தான் வருவாங்க. சரியா? சரி, இதுதான் நம்மளோட கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ அனிமேலியா இது வந்து என்னது, மல்டி செல்லுலர். அனிமேலியானது மல்டி செல்லுலர். இந்த மல்டி செல்லுலர் அனிமேலியா ஓகே செல்லுலர் அண்ட் டிஷ்யூ லெவல் ஆர்கன் லெவல் ஆர் ஆர்கன் சிஸ்டம் லெவலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். சப்போஸ் செல்லுலர் லெவல்னா எது ஏசிமெட்ரியாக இருக்கும், சீலோம் அதில் இருக்காது, ஏசிலோமேட், ஃபைலம் போரிஃபெரா, ஃபைலம் போரிஃபெரா. ஆனால் அதுவே டிஷ்யூ லெவலில் என்ன இருக்கும், சிமெட்ரி ரேடியலாக இருக்கும், இல்லைன்னா பைலேட்டராக இருக்கலாம். ரேடியலில் ஒன்று இருக்குது, தட் இஸ் ஏசிலோமேட்டா. ஸோ பாடி கேவிட்டி சீலோம்னு சொன்னால் ஏசிலோமேட். ஸோ ரெண்டு இருக்குது நம்மக்கிட்ட, ஒன்று சிலென்ட்ரேட்டா, இன்னொன்று டீனோஃபோரா. சப்போஸ் பைலேட்ரல் சிமெட்ரி இருக்குது அண்ட் ஏசிலோமேட் இருக்குன்னா அது வெறும் பிளாட்டிஹெல்மின்தஸ் தான், ஒரே ஒரு ஃபைலம் தான். அதே பைலேட்ரலில் சூடோசிலோமேட்னா அதுவும் ஒரே ஒரு ஃபைலம் தான், ஆஸ்கெல்மின்தஸ். மீது எல்லாமே என்னது, சீலோமேட் அண்ட் என்னது, ஃபைலம் அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலுஸ்கா. இது எல்லாமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசம்ஸ் அண்ட் சீலோமேட்ஸ். ட்ரூ சீலோம் இவங்க கிட்ட இருக்கு. ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னு பார்த்தா பிளாட்டிஹெல்மின்தஸும் ஆஸ்கெல்மின்தஸும் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் தான். பட் பிளாட்டிஹெல்மின்தஸில் ஏசிலோமேட், பிளாட்டிஹெல்மின்தஸ் என்னது, பிளாட்டிஹெல்மின்தஸ் ஏசிலோமேட் அண்ட் அதுவே ஆஸ்கெல்மின்தஸ்னா சீடோசிலோமேட்ஸ். Alright, so this is the classification, okay, based on level of organization, symmetry, body cavity or coelom and phylum. Okay, சரி, அடுத்தது என்னது, அடுத்தது நம்மளோட ஃபைலம் போரிஃபெரா. அடுத்தது என்னது, ஃபைலம் போரிஃபெரா. இங்கிருந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஃபைலம்ல இருக்கிற ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் படிச்சுட்டு நம்ம போகலாம். சரியா? எஸ், ஆல்ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் யோர் ஃபைலம் போரிஃபெரா. சரியா? ஃபைலம் போரிஃபெரால என்ன இருக்குது, ஸோ ஃபைலம் போரிஃபெரா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபைலம். இது நம்ம என்ன படிக்க போகிறோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டம் பேஸ்ட் ஆன் காமன் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபைலம், ஃபர்ஸ்ட் ஃபைலம் இஸ் யுவர் ஃபைலம் போரிஃபெரா. அண்ட் அதில் ஸ்பஞ்சஸ் அப்படின்னு சொல்லி குரூப், ஸோ ஸ்பஞ்சஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஃபைலம் போரிஃபெரான்னு சொல்லலாம். பட் மோஸ்ட்லி த கரெக்ட் வேர்ட் வில் பி ஃபைலம் போரிஃபெரா. பட் இந்த ஸ்பஞ்சஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து காமனாக சொல்லப்படும் இல்லையா? சரி, ஸோ இது என்னது, இதோட ஹேபிட்டேட் என்ன, ஹேபிட்டேட் இஸ் மெரைன். வாட் இஸ் த ஹேபிட்டேட், மெரைன் ஹேபிட்டேட். ஓகே ஓகே, நம்பர் 1. நம்பர் 2 சிமெட்ரி, இவங்க ஏசிமெட்ரி அண்ட் செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ ஹேபிட்டேட் என்னது, மெரைன் ஹேபிட்டேட், ஏசிமெட்ரி அண்ட் செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். சரி, இவங்க வந்துட்டு நியூட்ரிஷன் எப்படி, இன்ட்ரா செல்லுலர் டைஜஷன், இன்ட்ரா செல்லுலர். இவங்க என்னது, இன்ட்ரா செல்லுலர் டைஜஷன். ஓகே, gaseous exchange and excretion occurs through water canal system or water transport system. இதுக்கு இன்னொன்று இருக்கு, வாட்டர் கெனால் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம், வாட்டர் கெனால் சிஸ்டம். ஸோ வாட்டர் கெனால் சிஸ்டம் மூலிமா தான் இவங்க ஃபுட் எடுத்துக்குவாங்க, இன்டேக் ஆகும். அது ஃபுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரா செல்லுலர்லி தே வில் டைஜஸ்ட். அதுக்கப்புறம் gaseous exchanges நடக்கும். எக்ஸ்கிரீஷனும் என்ன நடக்கும், த்ரூ வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் தே டூ எக்ஸ்கிரீஷன் ஆல்சோ. சரி, அதுக்கப்புறம் வாட்டர் என்டர்ஸ் த்ரூ போர்ஸ் கால்ட் ஆஸ்டியா. இப்போ எப்படி இருக்குன்னா, பாடி வால் இது இன்டர்னல் பாடி வால், இது எக்ஸ்டர்னல் பாடி வால். சென்டர்ல என்ன இருக்கும், நான் செல்லுலர் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் மீசோக்லியா. இது ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்கும், there will be what, போரோசைட்ஸ். இங்க என்ன இருக்கும், போர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், போரோசைட்ஸ், they will form pores. அண்ட் இது வழியா என்ன ஆகும், என்டர் ஆகும் ஃபுட் மெட்டீரியல், இது வழியா என்ன ஆகும், உள்ள என்டர் ஆகும். சென்டர்ல கேவிட்டி பிரசன்ட் ஆயிருக்கும்.
ஆல்ரைட், சென்டரில் கேவிட்டி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் வெளியில் போகிறது ஆஸ்குலம். ஸோ இது வழியாக என்டர் ஆகிட்டு ஆஸ்குலம் வழியாக இது வெளியே போகும். அப்போ சென்டரில் இருக்கிற இந்த கேவிட்டிக்கு பேர் ஸ்பாஞ்சோசீல். ஸ்பாஞ்சோசீல். ஸோ ஆஸ்டியா வழியாக உள்ள என்டர் ஆகும். ஆஸ்டியா வழியாக உள்ள என்டர் ஆகும் எங்கே? நம்மளோட ஸ்பாஞ்சோசீலுக்குள்ள. தென் அங்கேருந்து வெளியே மூவ் ஆயிரும். சரியா? வெளியே ஆஸ்குலம் வழியாக மூவ் ஆயிரும். அண்ட் இந்த உள்ள இருக்கிற லேயருக்கு பேர் என்னது? உள்ள இருக்கிற லேயருக்கு பேர் குவானோடர்ம். குவானோடர்ம். வெளியில் இருக்கிற லேயருக்கு பேர் என்ன? பினாக்கோடர்ம். பினாக்கோடர்ம். குவானோடர்ம் அண்ட் பினாக்கோடர்ம். குவானோடர்ம் அண்ட் பினாக்கோடர்ம். Guanoderm, they are made up of guanocytes. Guanocytes. Guanocytes or இதுக்கு இன்னொரு பேரு collar cells. Guanocytes or collar cells. அதே மாதிரி வெளியே இதுக்கு இடையில எங்க என்ன இருக்கும் இடையில அப்படின்னா there will be amoebocytes also. Amoebocytes. அதுக்கப்புறம் இதில் ஸ்பைக்யூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்பைக்யூல்ஸ். ஸோ இது எல்லாமே இங்கே என்ன இருக்கும்? பாடியில் ப்ரெசென்ட். அமீபோசைட்ஸ் எதுக்காக? டைஜஷனுக்காக. அமீபோசைட்ஸ் டைஜஷனுக்காக. காலர் செல்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல காலர் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் சென்டர்லேருந்து ஒரு ஃப்ளஜெல்லாம் வெளியே போயிருக்கும். தென் அதோட அமீபா இருக்கும், அதோட சைட்டோபிளாசம் வில் பி ப்ரெசென்ட். சைட்டோபிளாசம், அதோட நியூக்ளியஸ் அதெல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அமீபா இல்லை உள்ளே இருக்காது. சாரி, நான் தெரியாத நம்ம ஸ்லிப் ஆஃப் த டங்க்னு சொல்லிட்டேன். இது காலர் செல்ஸ். சரியா? இது என்னது? காலர் செல்ஸ். இது அதோட ஃப்ளஜெல்லா. இது என்னது? ஃப்ளஜெல்லா. அப்போ இது என்ன ஆகும்? இந்த ஃப்ளஜெல்லா பீட் ஆகும். இது மூவ் ஆகும்போது இங்கே வாட்டர் ஃபில் ஆகிருக்கும். பிகாஸ் இதுக்கு பேர் வாட்டர் கனால் சிஸ்டம். ஸோ வாட்டர் ஃபில் ஆகிருக்கும். அந்த வாட்டரில் ஒரு கரண்ட் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தட் கரண்ட் ஒன்லி ஃபுட்டை வந்து உள்ளே எடுக்கிறது, கேஸ் அங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது, எக்ஸ்க்ரீஷன் நடக்கிறது எல்லாமே நடக்கும். அந்த மூவ்மெண்ட்னால என்ன ஆகும்? ஃபுட்டு உள்ளே வந்துடும். ஓகே, ஃபுட்டு உள்ளே வந்துடும். அண்ட் எக்ஸ்கிரீஷன் பண்ண வேண்டியது டிஃப்யூஸ் ஆகி இந்த வாட்டர் கனாலில் போயிடும். இது வெளியே போயிடும். எக்ஸ்கிரீஷனும் வெளியே போயிடும். ரெஸ்பிரேஷனும் என்ன ஆகும்? இது வெளியவே நடந்துடும். ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Okay, so water enters through pores called ostia, goes out through osculum via central cavity called spongocoel. Spongocoel is lined by collared cells, that is guanocytes. And என்ன டைஜஷன் நடக்கும்? இன்ட்ராசெல்லுலர் டைஜஷன். ஏன்னா அங்கே என்ன இருக்கும்? அங்கே அமீபோசைட்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்தது பாடி ஸ்கெலட்டனில் ஸ்பஞ்சின் ஃபைபர்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்பைக்யூல்ஸ். தென் ஸ்பாஞ்சஸ் ஆர் ஹெர்மோஃப்ரோடைட். அண்ட் இதில் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்? ரீப்ரொடக்ஷன் வில் பி asexual and what? Reproduction will be asexual and sexual. So asexually நடந்தா அது fragmentationல நடக்கும் or gemule formation கூட இருக்கும். இங்க என்ன இருக்கும்? gemule formation கூட இருக்கும். அதே sexually அப்படின்னா formation of gamete, இங்க gamete form ஆகும். சரியா? சரி. அப்போ fertilization எப்படி? sexual reproduction அப்படின்னா fertilization internal and development through a distinct larval stage. ஓகேங்க, larva stage இருக்கும். அந்த லார்வா ஸ்டேஜ் கிராஸ் பண்ணி தான் டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். எக்ஸாம்பிள் என்னது? ஸ்பாஞ்சிலா, ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். ஸோ எல்லாமே மெரைன், ஆனால் இது மட்டும் என்னது? ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். ஓகே, ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். எது? நம்மளோட ஸ்பாஞ்சிலா. யூஸ்பாஞ்சியாக்கு இப்போ இன்னொரு பேர் பாத் ஸ்பாஞ்ச். அண்ட் எக்ஸாம்பிள் மூணாவது சைகான், SSE அப்படின்னு கூட எழுதலாம். யூஸ்பாஞ்சியா, ஸ்பாஞ்சிலா அண்ட் சைகான். கிளியர்? திஸ் இஸ் ஃபைலம் போரிஃபெரா. அடுத்தது Phylum Cnidaria or Phylum Ctenophora. இதோட ஹேபிட்டேட் என்னது? அக்வாட்டிக் ஹேபிட்டேட். செசைல் அப்படின்னா மூவ் பண்ண முடியாது, ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஃப்ரீ ஸ்விம்மிங் அப்படின்னா என்னது? மூவிங்காக இருக்கும். ஸோ ஒரு சில ஆர்கானிசம் அது ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒரு சில ஆர்கானிசம் தே மூவ் ஃப்ரீலி. ஸோ ஃப்ரீ ஸ்விம்மிங் அண்ட் செசைல். இது என்னது? லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, அதுக்கப்புறம் ஜெர்ம் லேயர் என்னது? டிப்ளோபிளாஸ்டிக். சிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரி அண்ட் ஏசிலோமேட். என்னது? ஏசிலோமேட். சரி. சென்டரில் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி இருக்கும். சென்டரில் என்ன இருக்கும்? பாடி சென்டரில் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி இருக்கும். அதில் ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்கும். அதுக்கு பேர் ஹைப்போஸ்டோம். ஓகே, அது ஹைப்போஸ்டோம் சுற்றி சென்சரி டென்டகல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரா. இப்போ ஹைட்ரான்னு சொன்னால்
ஹைட்ரால ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரே ஒரு ஓப்பனிங். அண்ட் இங்க என்ன இருக்கும், நிறைய சென்சரி டென்டகல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், சென்சரி டென்டகல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதை சப்போஸ் சென்டர்ல கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வெளியில இருக்கிற உள்ள ஒரு வால் இருக்கும் அண்ட் வெளியில ஒரு வால் இருக்கும். ஓகே, உள்ள ஒரு வால் இருக்கும், இன்னர் வால் அண்ட் அவுட்டர் வால். இன்னர் வாலுக்கு பேரு கேஸ்ட்ரோவாஸ்குலர் லேயர், கேஸ்ட்ரோவாஸ்குலர் லேயர். ஓகே, அண்ட் அதே வெளியில இருக்கிறதுக்கு பேரு எபிடர்மிஸ், உள்ள இருக்க பேரு கேஸ்ட்ரோடர்மிஸ், கேஸ்ட்ரோடர்மிஸ் அண்ட் எபிடர்மிஸ். கேஸ்ட்ரோடர்மிஸ் எதை சுத்தி இருக்கும், சென்டர்ல இருக்கிற கேவிட்டி, தட் இஸ் கேஸ்ட்ரோடர்மல் கேவிட்டி, கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி, சாரி கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி, அதை சுத்தி இருக்கிறதுக்கு பேரு கேஸ்ட்ரோடர்மிஸ். கிளியர்? ஸோ இது என்னது, இது வந்து செசைலா இருக்கு. இன்னொன்று என்ன இருக்கும், இன்னொன்று there will be ஃப்ரீ ஸ்விம்மிங், ஃப்ரீ ஸ்விம்மிங். அது பார்க்கறக்கு அம்ப்ரெல்லா ஷேப்ல இருக்கும். ஃபிக்ஸ்டா இருக்கிறது பாலிப் அண்ட் ஃப்ரீ ஸ்விம்மிங் மெடுசா. ஃப்ரீ ஸ்விம்மிங் பேரு மெடுசா. பாலிப்பா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா they will reproduce asexually. They will reproduce what? Asexually. பட் அதுவே வந்து நம்ம மெடுசா reproduce sexually. Gamete produce ஆகும் and they will reproduce sexually. ஆல்ரைட், சரி. இது வந்து கொஞ்சம் டெவலப்பாக இருக்கும். இதில் ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் நிடோபிளாஸ்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நிடோபிளாஸ்ட் எங்கே, டென்டிகல்ஸ் மேலே நிடோபிளாஸ்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுக்கு பேர் நெமட்டோசிஸ்ட்னு சொல்லுவோம். நெமட்டோசிஸ்ட் எதுக்காக, ஃபார் த கேப்சரிங் ஆஃப் ஃபுட், கேப்சரிங் ஆஃப் ஃபுட், கேப்சரிங் ஆஃப் ப்ரே. என்ன ஆகும், ஒரு இடத்த ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர்ல லெட்ஸ் சே திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஒரு ஸ்பைன் மாதிரி இந்த மாதிரி டெவலப் ஆயிருக்கும் வெளியே. ஓகே, இது வந்து என்னது, இந்த ஸ்பைனை ப்ரே டச் பண்ண உடனே உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர், ஓகே, உள்ள இருக்கிற ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் வெளியே வந்துடும். வெளியே வந்து என்ன பண்ணும், உடனே they will release poison, they will release poison. அந்த பாய்சனுக்கு பேரு ஹிப்னோடாக்சின், ஹிப்னோடாக்சின் ஆர் பாய்சன். அது ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ண ஆப்போசிட்ல இருக்க ப்ரே அது என்ன ஆயிரும், அதே பேரலைஸ் ஆயிரும். they will lose their senses and everything, they will die. ஸோ அதை வந்து என்ன பண்ணிரும், அது சாப்பிட்ரும், அதை எடுத்துக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு it is a highly developed structure. Okay, nematocyst, nidoblast, and that is for capturing of prey. That is for what? Capturing of food or capturing of prey. Okay. மற்றபடி டைஜஷன் எப்படி, டைஜஷன் இஸ் எக்ஸ்ட்ராசெல்லுலர் அண்ட் இன்ட்ராசெல்லுலர். Extracellular and intracellular. Some have extracellular, but most of them have intracellular digestion. Corals have calcium carbonate skeleton. Calcium carbonate as skeletal structure. Okay. A polyp is sessile. Polyp is sessile அப்படினா polyp fixed இருக்கும். Medusa free swimming இருக்கும். Okay, umbrella shaped free swimming இருக்கும். Example என்னது, polyp ஓட example Hydra and Adamsia. செசைலோட மெடுசாவோட எக்ஸாம்பிள் ஆரேலியா, தட் இஸ் ஜெல்லிஃபிஷ். இதில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்கு பேர் ஒபேலியா. அதுக்கு பேர் என்னது, ஒபேலியா. ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்கு பேர் என்னது, ஒபேலியா. இந்த ஒபேலியா என்ன பண்ணும், தே வில் ஷோ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் இதில் ஸ்பெசிஃபிக்காகவே இந்த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படிங்கிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். ஏன்னா இதில் வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர் இது, அதுவும் ஸ்பெஷலி ஒபேலியாவில் இருக்கிற யூனிக் ஃபீச்சர் இது. என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிப் they will undergo medusa, they will produce medusa, they will produce what, medusa asexually. ஏன்னா பாலிப் எப்பவுமே என்ன பண்ணும், asexual reproduction ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் பேரண்ட். பேரண்ட் வந்து பாலிப்பாக இருந்தால் அதோட ஆஃப் ஸ்ப்ரிங் எப்படி இருக்கும், ஆஃப் ஸ்ப்ரிங் வில் பி மெடுசா. இப்போ இது வந்து பேரண்டா கன்வெர்ட் ஆயிரும். அப்போ இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும் அண்ட் தே வில் ப்ரொடியூஸ் பாலிப். அப்போ பாலிப் அப்படிங்கிறது என்னது, ஆஃப் ஸ்ப்ரிங். எதோட ஆஃப் ஸ்ப்ரிங், இந்த மெடுசாவோட ஆஃப் ஸ்ப்ரிங். அப்போ பாலிப் வில் ப்ரொடியூஸ் மெடுசா, மெடுசா வில் ப்ரொடியூஸ் பாலிப், அகெயின் தட் பாலிப் வில் ப்ரொடியூஸ் மெடுசா, மெடுசா வில் ப்ரொடியூஸ் பாலிப். இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆகிட்டு இருக்கும். இது நம்பர் 1. நம்பர் 2, பாலிப் reproduces asexually, மெடுசா செக்ஷுவலி, தென் பாலிப் ஏசெக்ஷுவலி. இதுவும் ஆல்டர்னேட் ஆகிட்டு இருக்கா, பிகாஸ் இது ஜென்ரேஷன் வந்து ஆல்டர்னேட் ஆகுது. அதனால் இதுக்கு பேர் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். இதுக்கு இன்னொரு பேர் மெட்டாஜெனசிஸ். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் இது வந்து யூனிக் ஃபீச்சர் நம்மளோட
நிடேரியாவில். ஸோ நிடேரியான்னு சொன்னால் நம்மளோட நிடேரியாவில் 2 யூனிக் ஃபீச்சர் இருக்குது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது நம்பர் 1 நெமட்டோசிஸ்ட் அண்ட் நம்பர் 2 நம்மளோட மெட்டாஜெனிசிஸ். ஓகே, அதுவும் ஒபேலியா. அது தவிர வேற என்ன இருக்குது? அது தவிர இது வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர், இது வந்து டிப்ளோபிளாஸ்டிக். ஓகே, இதில் வந்து என்ன இருக்குது? டிப்ளோபிளாஸ்டிக் இருக்குது. இதெல்லாமே இதில் வந்து ஃபீச்சர் ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் தான் இதில். எக்ஸாம்பிள் ஜார்ஜியானா, பைசேலியா, மியாண்ட்ரினா, அடாம்சியா, ஒபேலியா, இதெல்லாமே என்னது எக்ஸாம்பிள். சரி, அடுத்தது ஃபைலம் டீனோஃபோரா. ஃபைலம் வாட்? டீனோஃபோரா. இன்னொரு பேர் கோம்ப் ஜெலிஸ் ஆர் சி வால்நட்ஸ். Phylum Ctenophora, initially they thought that Phylum Ctenophora and Phylum Cnidaria ரெண்டு ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் இனிஷியலி நினச்சாங்க. அதுக்கப்புறம் இல்லை, இதில் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. இதோட ஹேபிட்டேட் என்னது? மெரைன் ஹேபிட்டேட், டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ரேடியல் சிமெட்ரி அண்ட் ஏசிலோமேட். ஸோ சீலோம் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது, சிமெட்ரி இதில் ரேடியல் சிமெட்ரி. ஓகே, ஜெர்ம் லேயர் டிப்ளோபிளாஸ்டிக். ஸோ எக்டோடம் இருக்கும், எண்டோடம் இருக்கும். டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ரெண்டே தான் டிஷ்யூ லெவல் நம்மகிட்ட இருக்குது. ஒன்று நிடேரியா படித்தாச்சு, ரெண்டாவது டீனோஃபோரா இப்போ படிக்க போகிறோம். இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னது அப்படின்னு பார்த்தா, இங்கே இருக்கிற 8 rows ஆஃப் சீலியேட்டட் கோம்ப்ளேட்ஸ். 8 rows ஆஃப் சீலியேட்டட் கோம்ப்ளேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட இங்கே நம்மளோட 8 rows 2 4 6 8 rows ஆஃப் சீலியேட்டட் கோம்ப்ளேட்ஸ். இதில் என்ன இருக்கும்? இதில் சீலியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ எப்படி இருக்கும்னா இப்படி கோம்பு மாதிரி இருக்கும். சீலியா வில் பி ப்ரெசென்ட் லைக் திஸ். கசகசன்னு சீலியா இப்படி ரெண்டு சைடும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பார்க்கறதுக்கு சீப் மாதிரி இருக்கா? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? சீப் மாதிரி இருக்கா? அதனால தான் இதுக்கு பேர் கோம்பு பிளேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? கோம் பிளேட்ஸ். இது எல்லா இதுலேயும் இருக்கும். And இது என்ன பண்ணும்? They will show a special property of bioluminescence. They will show a special property of bioluminescence அப்படின்னா லைட் எரியற ப்ராப்பர்ட்டி, லைட் எரியற ப்ராப்பர்ட்டி. அண்ட் ப்ளஸ் இதுலேருந்து ஃப்ளஜெல்லாம் வெளியே வரும். இந்த ஃப்ளஜெல்லாலையும் ஹேர் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். And this flagella alone shows bilateral symmetry, and this body they shows radial symmetry. In the flagella alone they will show bilateral symmetry. So ரெண்டுமே இதில் நம்ம வரையலாம், ரெண்டுமே இதில் இருக்குன்னு சொல்லலாம். சரியா? சரி, அடுத்தது ஸோ இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் இதில் பாயிண்ட். அடுத்தது டைஜஷன் எப்படி? வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ட்ரா செல்லுலர் அண்ட் இன்ட்ரா செல்லுலர். இதில் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் டைஜஷனும் இருக்குது அண்ட் இன்ட்ரா செல்லுலர் டைஜஷனும் இருக்குது. bioluminescence is present. Okay, bioluminescence is present due to calcium. Some calcium they will do some reaction. Calcium என்ன பண்ணும்? ஒரு சில ரியாக்ஷன்ஸ் பண்ணும். ப்ளஸ் அதோட இன்னும் 2-3 சப்ஸ்டன்சஸ் இருக்கும் which is involved in the bioluminescence process. லைட் எரியற ப்ராசஸ். ஓகே, லைட் எரிஞ்சுக்கும். சரி, ஹெர்மாஃப்ரோடைட். ஓகே, ஹெர்மாஃப்ரோடைட். ஸோ ஹெர்மாஃப்ரோடைட்னா மோனோஷியஸா டயஷியஸ்னு எழுதிக்குவாங்க. இங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல் வித் இன்டைரக்ட் development. Example Ctenoplada and Pleurobrachia. So இதில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒன்று 8 rows of ciliated comb plates. ரெண்டாவது bioluminescence is present. மூணாவது இன்னொன்று இருக்குது ரேடியல் சிமெட்ரி. இது வந்து உள்ள இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ரேடியல் சிமெட்ரி. ஓகே, இது என்னது? ரேடியல் சிமெட்ரி. பட் இது என்னது? ஃப்ளஜெல்லா பைலேட்ரல் சிமெட்ரி. ஓகே, சரி. அடுத்து என்னது? நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ் ஆர் ஃப்ளாட்வார்ம். இதுமே நிறைய யூனிக் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்கும். இது வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் டீனோஃபோரா கொஞ்சம் டெவலப் ஆனால் அது ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். இதில் நிறைய புதுசாக நம்மளுக்கு தெரிய வரும். அதில் ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எண்டோ பேரசைட்ஸ். இது என்னது? மோஸ்ட்லி தே ஆர் எண்டோ பேரசைட்ஸ். டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டன்ட் பாடி. அதனால தான் டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டன்ட் பாடினா மேலேயும் கீழேயும் ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும்? ஃப்ளாட்டாக இருக்கும் பாடி. அதனால தான் இதுக்கு பேர் ஃப்ளாட் வார்ம். சிம்பிள். ஜெர்ம் லேயர் எப்படி இருக்கும்? ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் நீங்கள் கேள்விப்படுறீங்க. கரெக்டாக இதுக்கு முன்னாடி எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க? நம்மளோட ஃபைலம் நிடேரியா, ஃபைலம் டீனோஃபோரா அண்ட் போரிஃபெரால டிப்ளோபிளாஸ்டிக்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் மீசோடர்ம் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு அண்ட் எண்டோடர்ம். ஸோ 3 லேயர் இதில் இருக்கும்.
bilaterally symmetrical. ஸோ இதில் வந்து bilateral, இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ரேடியல் பார்த்தீங்க, இனிமேல் மோஸ்ட்லி bilateral symmetry பார்ப்பீங்க. ஒரு சில இடத்துல நம்மளுக்கு ரேடியல் ஒரு asymmetry தெரியும். Acylomate with organ level of organization. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஷ்யூ லெவல் அண்ட் செல்லுலர் லெவல் தான் பார்த்துருப்பீங்க. ஓகே, இது என்னது ஏசிலோமேட் தான், இங்கேயும் சீலோம் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. வெரி குட். ஸ்பெஷல் ஃபீச்சர் இதில் என்ன இருக்குது? ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் பேரசைட்ஸ். எதுக்கு? போய் அட்டாச் ஆகிட்டு அங்கே இருக்கிற பிளட்லாம் உறிஞ்சு எடுக்கிறதுக்காக. ஸோ ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ். ஹூக்ஸ் போய் அட்டாச் ஆகிறதுக்காக, ஓகே, அண்ட் ஹூக்ஸ் அட்டாச் ஆகிட்டு லோக்கோமோஷன் கூட ஹெல்ப் ஆகும். ஸோ இட்ஸ் லைக் ஹூக் வந்துட்டு, ஓகே, ஹூக் வந்துட்டு என்ன ஆயிரும்? ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் தே வில் அட்டாச் அண்ட் தே வில் மூவ். ஸோ அட்டாச் ஆகி மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹூக்ஸ். அண்ட் அட்டாச் ஆகிட்டு சக்கர்ஸ் என்ன பண்ணும்? சக்கர்ஸ் வந்துட்டு அதுலேருந்து பிளட் உறிஞ்சு எடுக்கிறதுக்கு, நியூட்ரிஷன் உறிஞ்சு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபீச்சர் அண்ட் டெவலப்மெண்ட் விச் வி கேன் see in the phylum Platyhelminthes. சரி, இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்டிங் என்ன இருக்குது? ஃப்ளேம் செல்ஸ் ஆர் ப்ரெசென்ட். Flame cells are the excretory structure here. Excretory structure. அதனால தான் சொன்னேன், இதில் நிறைய புதுசாக நீங்கள் பார்ப்பீங்க. ஆர்கன் லெவல், அதுக்கப்புறம் என்னது bilateral symmetry, அதுக்கப்புறம் வேற என்னது hooks and suckers, then flame cells. அடுத்தது internal fertilization and indirect development through larval stages. இது எல்லாத்தையுமே பார்க்கறதா. Planaria can regenerate. ஓகே, இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குது? ரீஜெனரேஷனும் இங்கே நம்ம பார்க்குறோம். ரீஜெனரேஷன் அது எது பண்ணுது? Planaria. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் Platyhelminthes, Taenia and Fasciola. இதில் நர்வஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட் தெரியுமா? எஸ். இதில் நர்வ் நெட் நம்மளுக்கு தெரியும். நர்வ்ஸ் கொஞ்சம் சின்ன நியூரான்ஸ் மாதிரி நெட்வொர்க் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நர்வ் நெட்ஸ் வில் பி ப்ரெசென்ட் ஹியர். Alright, and flame cells will be present. They are hermaphrodite. They are what? Hermaphrodite. அடுத்தது என்னது? Aschelminthes. What is next? Next will be your fifth one, that is Aschelminthes. Fifth phylum. Aschelminthes. இதுக்கு இன்னொரு பேரு Nemathelminthes. Nemathelminthes. இதுக்கு இன்னொரு பேரு Nematoda, etc. Okay, Aschelminthes, Nemathelminthes, Nematoda, etc. Okay, இது வந்து ஃப்ரீ லிவிங், ஃப்ரீயாகவும் இருக்கும். தட் இஸ் இட் கேன் மூவ் ஃப்ரீலி. ஸோ ஃப்ரீ லிவிங் ஆர் parasitic in nature. Parasitic. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? எண்டோ பேரசைட்ஸ். ரைட், இதுவும் எண்டோ பேரசைட்ஸ் தான். நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் உண்டாக்கும். ஓகே, இது வந்துட்டு என்ன சொல்லலாம்? இது வந்து ரவுண்ட் வார்ம்னு சொல்லலாமா? ரவுண்ட் வார்ம் சொல்லலாமா? அது ஃப்ளாட் வார்ம்னா இது ரவுண்ட் வார்ம், அப்படி தானே? எஸ், இது ரவுண்ட் வார்ம் கேட்டகரியில் வரும். சரி, இது வந்து ஹேபிட்டேட் என்னது? அக்வாட்டிக் ஹேபிட்டேட் ஆர் டெரஸ்ட்ரியல். டெரஸ்ட்ரியலும் இருக்கும், அக்வாட்டிக்கும் இருக்கும். சரி, ரவுண்ட் பாடி இன் கிராஸ் செக்ஷன். ஸோ சப்போஸ் வந்துட்டு நம்ம இதான் பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குது, இப்படி கட் பண்ணி நம்ம இப்படி பார்த்தா ரவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு பேர் என்னது? ரவுண்ட் வார்ம் அப்படின்னு சொல்லி பேர் சொல்கிறோம். சரி, சீடோசிலோமேட்ஸ் வித் ஆர்கன் சிஸ்டம். இங்கே ஃபர்ஸ்ட் டைம் என்னது? ஆர்கன் சிஸ்டம் பார்த்துருக்கோம். சீடோசிலோமேட் இஸ் த யூனிக் ஃபீச்சர். இது கண்டிப்பாக கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, சரி, அடுத்தது அலிமெண்ட்ரி கெனால் இஸ் கம்ப்ளீட் and has muscular pharynx. Very first time. Dioecious females are longer than males. Females are longer than males and they are dioecious. இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கும்? மேல்ஸ் எப்படி இருக்கும்? மேல்ஸ் வந்துட்டு இப்படி இருக்கும் and they will have coiling in the base. என்ன இருக்கும்? பேஸில் எண்டில் டெயில் போர்ஷனில் காயில் ஆகிருக்கும். அது ஃபீமேல் காயில் ஆகிருக்காது. பட் they are longer than males. They are longer than males. இது ஃபீமேல் and sorry இது males and இது females. You can see females are longer than males and in the males we have what? The end of the males it is rounded. Okay, coiled இருக்கும். So this is ascaris. This is what? Ascaris. Fertilization அப்படி internal with direct or indirect development. Internal fertilization with direct or indirect development. Example ascaris. Ascaris endoparasites. இது நம்மளுக்கு ascariasis காஸ் பண்ணும். ஹியூமன்ஸில் என்ன காஸ் பண்ணும்? இது ஹியூமன்ஸில் ascariasis
அப்படிங்கிற டிசீஸ் காஸ் பண்ணும். அதே மாதிரி தான் ஊச்சிரேரியா அப்படிங்கிறது ஒரு ஜீனஸ். ஊச்சிரேரியா பிராங்காப்டி, ஊச்சிரேரியா மலாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபிலேரியாசிஸ் காஸ் பண்ணும். அதுக்கு பேர் ஃபிலேரியல் வார்ம். ஃபிலேரியல் வார்ம் என்ன பண்ணும்? ஃபிலேரியாசிஸ் காஸ் பண்ணும். ஃபிலேரியாசிஸ் ஆர் எலிஃபென்டியாசிஸ். யானைக்கால் நோய். தென் ஆன்சைக்ளோஸ்மேட்டா, that is hookworm. Ancylostoma, that is hookworm. So these are the examples of Phylum Aschelminthes. Examples of Phylum Aschelminthes. Right? Yes. சரி, அடுத்தது Phylum Annelida. Phylum Annelida, very very important. Phylum Annelida அப்படின்னு சொன்னாலே annulus அப்படின்னா ரிங் ஃபார்மேஷன், ரிங் வார்ம் அந்த கேட்டகரியில் வரும், ரிங் வார்ம் கேட்டகரியில் வரும். ஓகே, சரி. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னது? பைலேட்ரல் சிமெட்ரி. bilateral symmetry number 1. They are triploblastic, coelomated. இதுக்கப்புறம் எல்லாமே இது சேம் தான் வரும் ஆர்கன் சிஸ்டம் லெவல். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னது அப்படின்னு பார்த்தா மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். தென் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், செக்மெண்டட் பாடியில் 2 தான் ஃபைலம் இருக்குது. நம்மளோட Phylum Annelida and Arthropoda 2 தான் செக்மெண்டட் பாடியில் வரும். அதில் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்சிஆர்டிலையும் கொடுத்துருப்பாங்க, உங்கள் புக்லையும் கொடுத்துருப்பாங்க. மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். ஓகே, மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். இந்த மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கலி எர்த் வார்ம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் நீட் எக்ஸாமினேஷன். நீட் எக்ஸாமினேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, இங்கே என்ன 2 டைப் ஆஃப் மசிலுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ மசில்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். லாங்கிடியூட்னல் மசில், சர்க்குலர் மசில், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் லாங்கிடியூட்னல் அண்ட் சர்க்குலர் மசில் 2மே இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த மசில்ஸ்? லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரி, நிரீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஸ் அன் அக்வாட்டிக் அனிமல், ஹேஸ் அப்பண்டேஜஸ் கால்ட் பாராபோடியா. ஸோ நிரீஸோட பாடி, இது வந்து நம்ம நிரீஸோட பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சைடில் என்ன இருக்கும்? சைடில் இந்த மாதிரி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு பேர் தான் பாராபோடியா. பாரானா சைடில், போடியானா கால். ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? ஃபார் லோகோமோஷன், ஃபார் ஸ்விம்மிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அதனால இதுக்கு பேர் பாராபோடியா. ஓகே ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஏன்னா இதுக்கப்புறம் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எல்லாமே படிப்போம். பட் இங்கே சர்க்குலேட்டரி சிஸ்டம் டெவலப் ஆகிருக்கும் ப்ராப்பராகவே. அண்ட் இதில் ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் இருக்கும். மோஸ்ட்லி இதில் வந்து என்னது? தட் இஸ் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். என்னது? எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். வேற என்ன இம்பார்ட்டன்ட் இங்கே? இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்த்தீங்க? இதுக்கு முன்னாடி எக்ஸ்கிரிட்டரி ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தீங்க? ஒன்றும் பார்க்கல. ஏன்னா இங்கே நெஃப்ரீடியா, புரோட்டோனெஃப்ரீடியா, ஓகே, ஃப்ளேம் செல்ஸ், ரினெட் செல்ஸ். இங்கே நெஃப்ரீடியா அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா? நெஃப்ரீடியா இஸ் ப்ரெசன்ட் ஃபார் ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். வெரி இம்பார்ட்டன்ட். அது போக, ஓகே, இது இம்பார்ட்டன்ட் தான். அது போக பேர்டு கேங்லியா, நியூரல் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டமில் பேர்டு கேங்லியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, பேர்டு கேங்லியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். they do sexual reproduction, that is the fertilization, okay, of male and female gamete, then zygote formation, then embryo formation, and then obviously neresis dioecious na sexual partners are different. Earthworm and leeches are monoecious. Earthworm and leeches are monoecious. இதில் 2மே இருக்குது, monoecious இருக்குது, dioecious இருக்குது. நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நிரீஸ் dioecious, ஓகே, பட் earthworm and leech monoecious. ஓகே, பட் அப்போ ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்டிலைசேஷன், லார்வல் டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஃபெரட்டிமா அப்படிங்கிறது earthworm. அதோட எக்ஸாம்பிள் நிரீஸ், ஹிருடினேரியா, பிளட் சக்கிங் லீச். அதுதான் என்னது? நம்மளோட நிரீஸ் இஸ் அவர் பிளட் சக்கிங் லீச், ஹிருடினேரியா. ஓகே, ஸோ திஸ் இஸ் Phylum Annelida. Phylum what? Annelida. Okay. Next is Phylum Arthropoda. What is that? Phylum Arthropoda. இங்கே ஆர்த்ரோஸ் அப்படின்னு என்னது? ஆர்த்ரோஸ் அப்படின்னா ஜாயிண்டட். போடா comes under podium அப்படின்னு என்னது? appendages.
அப்படின்னா இதில் ஸ்பெஷல் பாயிண்ட் என்னது? Phylum Arthropoda, it is the largest phylum with 2/3 of all known animals. Largest phylum, very important. It contains insects. About 80% of total Phylum Arthropoda is Insecta, class Insecta. Class Insecta. சரி. Bilateral symmetry, triploblastic, coelomate, organ, system of organization சொன்ன மாதிரி இதுக்கு மேலே எல்லாமே இதுதான் சேமாக தான் வரும், ஒரு சில டிஃப்ரென்சஸ் தவிர. Their body is covered by chitinous exoskeleton. Chitinous exoskeleton, very important. Okay, chitinous and jointed legs or jointed appendages. Jointed appendages இருக்கிறனால தான் இதுக்கு பேர் Phylum Arthropoda. Jointed appendages இருக்கிறனால தான் இதுக்கு என்ன பேர்? Phylum Arthropoda. சரி. Their body can be divided into 3 regions: head, thorax and abdomen. இதை வந்து நீங்கள் காக்ரோச் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க, head, thorax and abdomen. Okay. Respiration by trachea, gills, book lungs, இதெல்லாமே ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சர்க்குலேட்டரி சிஸ்டம் இங்கே பாருங்க, ஓப்பன் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி அனலிடன்ல படிச்சிங்க, க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் படிச்சிங்க. இங்கே ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு என்ன? ஒரு கேவிட்டி இருக்கும், ஒரு சீலோம் இருக்கும், ஒரு சைனஸ் இருக்கும், அதில் எல்லா ஆர்கன்ஸுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஹார்ட் பிளட் பம்ப் பண்ணும்போது அது எங்கே போகும்? சைனஸுக்கு போகும். அண்ட் அதுலேருந்து டேரெக்டாக ஆர்கன்ஸ் அது வந்து அதோட மெட்டீரியல்ஸை எடுத்துக்கும். சரியா? அதுதான் என்னது? ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். தட் டு நாட் ஹாவ் க்ளோஸ்டு சர்க்யூட் லைக் ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ், அதெல்லாம் இருக்காது. ஸ்டேட்டோசிஸ்ட் அப்படின்னா என்னது? பேலன்ஸ் பண்ணுறது. ஸ்டாட்டிக் எக்விலிபிரியம் ஆர் பேலன்சிங், அந்த ஆர்கனும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன்னர் இயர் மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஃபார் தேட். ஓகே. ஐஸ் ஆர் சிம்பிள் ஐஸும் இருக்கு, ஆர் கம்பவுண்ட் ஐஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. காக்ரோச் காம்பவுண்ட் ஐஸ்னா என்னது? நிறைய சின்ன 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 ஹெக்ஸகோனல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுக்கு பேர் ஒமட்டிடா ஆர் ஓமட்டீடியம். Omatedium. So omatedium அப்படின்னா என்னது? It's a singular hexagonal structure. Okay. And அதுவே வந்துட்டு omatida அப்படின்னா என்னது? Multiple hexagonal structures. Alright. So அதுதான் இங்கே இருக்கு. Okay. That is your compound eyes and simple eyes. Simple eyes எதுக்கு? Clear vision காக. Compound eyes எதுக்காக? Mosaic vision காக. Alright. So they have simple eyes, or அதுக்கு இன்னொரு பேரு ocellus. Okay, ocellus. Alright. சரி. அடுத்தது Malpighian tubules, very important. இங்க என்ன டெவலப் ஆயிருக்கும்? எக்ஸ்கிரிட்டரி ஸ்ட்ரக்சர் இங்க டெவலப் ஆகும். Malpighian tubule, very important point. Okay, எக்ஸ்கிரிஷன்ல இங்க எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் என்னது? Malpighian tubules. They are mostly dioecious, oviparous அப்படின்னா egg laying organisms, and fertilization is internal. உள்ள fertilize ஆயிட்டு முட்டை போட்டுரும் and வெளியே வந்து டெவலப் ஆகும். Okay, so external development. இங்க என்னது? External development. And இங்க டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். டைரக்ட் ஆர் இன்டைரக்ட்? மோஸ்ட்லி இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஓகே, இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். சரியா? ஓகே, டெவலப்மெண்ட் நீங்க எழுத வேண்டாம், நான் உங்க புக்ல மென்ஷன் பண்ணல. நவ் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷிஸ் இருக்கு. சரி, இப்போ பாம்பிக்ஸ் இருக்கு, சில்க் வார்ம். எதுக்காக? சில்க் ப்ரொடக்ஷன். ஆப்பிஸ் இருக்கு, ஹனி. எதுக்காக? ஹனி ப்ரொடக்ஷன். ஹனிபி எதுக்காக? ஹனி ப்ரொடக்ஷன். வெக்டர் ஃபார் டிசீஸ். வெக்டர் என்னது? ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். வெக்டர் என்னது? டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். எதுக்காக? டிசீஸ்க்காக. ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்கிட்டோஸ் எது கேரி பண்ணுது? மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, இது எல்லாமே அதோட பேத்தோஜனை கேரி பண்ணுறது எது? மஸ்கிட்டோ. ஸோ மஸ்கிட்டோ வில் ஆக்ட் அஸ் அ டிரான்ஸ்போர்ட்டிங் வெஹிக்கல் ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம் ஃபார் அனஃபிலிஸ், எய்டிஸ், கியூலெக்ஸ், இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டிசீஸ் காஸ் பண்ணுற ஒரு பேத்தோஜன்ஸ். சரி, அதுக்கப்புறம் லிவிங் ஃபாசில். லிமுலஸ் கிங் கிராப் அப்படிங்கிறது ஒரு லிவிங் ஃபாசில். ஃபாசில்னா ரொம்ப வருஷமாக இருக்கிறது. ஸோ உயிரோட இருக்கிற ஃபாசில்னா நம்மளோட இதுதான் என்னது? கிங் கிராப். தட் இஸ் லிமுலஸ் தான். சரியா? ஸோ திஸ் இஸ் Phylum Arthropoda, extremely important. Second largest phylum,
open circulatory system, economically important phylum, class insecta இருக்கிறதுல 80% of arthropoda class insecta தான், எக்கச்சக்க பூச்சி ஃபேமிலின்னு சொல்லலாம். மல்பிகியன் டிபிள் ஃபார் எக்ஸ்கிரீஷன். ஓகே, அண்ட் அதில் ரெஸ்பிரேஷன்லேயும் நிறைய இருக்குது, கில்ஸ் இருக்குது, புக் லங்ஸ், புக் கில்ஸ் எல்லாமே இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் என்னது ஃபைலம் மொலஸ்கா. நெக்ஸ்ட் என்னது ஃபைலம் மொலஸ்கா. ஃபைலம் மொலஸ்கா அப்படின்னா சாஃப்ட் பாடிட் அனிமல். சாஃப்ட் பாடிட் அனிமல். அப்போனா இதோட பாடி எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். கரெக்டா? இதோட பாடி எப்படி இருக்கும்? இதோட பாடி சாஃப்டாக இருக்கும், வெரி சாஃப்ட். bilateral symmetry. So symmetry என்னது bilateral, triploblastic, coelomate and organ system level of organization. சரி, unsegmented body. இதுக்கு முன்னாடி ஆர்த்ரோபோடா, அனிலிடா ரெண்டுமே என்னது segmented body. இங்க segmentation இருக்காது, but covered with calcareous shell. ஸோ மேலே என்ன இருக்கும்? ஒரு கால்சியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கீழே மேண்டல் இருக்கும். இதுக்கு இடையில என்ன இருக்கும்? மேண்டல் கேவிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் இது என்னது? நத்தை. இது என்னது? நத்தை. ஸோ ஸ்னெயில் மேலே என்ன இருக்கும்? ஆண்டனா மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே கண்ணு ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஆண்டனா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லா சிஸ்டம்ஸ் டெவலப் ஆகிருக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ், இது எல்லாமே டெவலப் ஆகிருக்கும். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமும் நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஓகே, ஹெட் இருக்கும், மஸ்குலர் ஃபுட் இருக்கும், அண்ட் விசரல் ஹம்ப் இஸ் ப்ரெசென்ட். இது மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங் ஹெட், ஆர்த்ரோபோடால படிச்சிருப்பீங்க, ஹெட், thorax and abdomen. இங்க ஹெட், மஸ்குலர் ஃபுட் அண்ட் விசரல் ஹம்ப் அப்படிங்கிற மாதிரி மூணு ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கு. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் ஆர் எக்ஸிக்யூட்டட் பை ஃபெதர் லைக் கில்ஸ். ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்கிரேஷன் த்ரூ கில்ஸ். ராடுலா இஸ் அ ராஸ்பிங் ஆர்கன் ஃபார் ஃபீடிங். என்னது ராடுலா அப்படிங்கிறது? என்னது? சாப்பிட்றதுக்கான. ராஸ்பிங் ஆர்கனா என்னது? நாக்கு மாதிரி இருக்கும், நீட்டிட்டு அது வந்து இழுத்துட்டு போகிறது. ராஸ்பிங் ஆர்கன் அதுதான். நம்ம எப்படி தவக்கலை வந்துட்டு நீட்டிட்டு இது அதோட ப்ரே பிடுங்கிடுது, அந்த மாதிரி தான். ராடுலா இஸ் அ ராஸ்பிங் ஆர்கன். இங்கே தே ஆர் டயஷியஸ் ஓவிபாரஸ் வித் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். டயஷியஸ் அப்படின்னா என்னது? டயஷியஸ் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும். டயஷியஸ் டூ டிஃப்ரெண்ட் பாடியில் இருக்கும். ஓவிபாரஸ் அப்படின்னா எக் லேயிங் ஆர்கானிசம்ஸ். அண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா லார்வா ஃபார்மேஷன் இங்கே நடக்கும். சரி, எக்ஸாம்பிள் என்ன? ஆப்பிள் ஸ்னெயில், டெவில் ஃபிஷ், ஸ்குவிட், கட்டில் ஃபிஷ் அண்ட் pearl oyster. இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபைலம் மொலஸ்கா. அடுத்தது ஃபைலம் எக்கைனோடர்மேட்டா. எக்கைனஸ் அப்படின்னா ஸ்பைனி ஸ்கின்டு பாடி. spiny skinned body. All right, spiny skinned body. adult என்னது? radial symmetry. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், adult என்னது? radial symmetry. ஆனால் லார்வா bilateral symmetry. ஸோ இதில் ரெண்டுமே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் சீலோமேட்ஸ். ஸோ ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா என்னது? 3 ஜெர்ம் லேயர் இருக்கும். சீலோமேட் அப்படின்னா சீலோம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். எண்டோஸ்கெலிட்டன் பை கால்சேரியஸ் ஆசிக்கல்ஸ். இங்கே கால்சேரியஸ் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, சரி. The mouth is present on the ventral side, extremely important, and anus on the dorsal side. Mouth ventral side la present ஆயிருக்கும் and anus dorsal side la present ஆயிருக்கும். Okay. The characteristic features presence of water vascular system, extremely important. நீட்டுக்கும் சரி, உங்கள் போர்டு எக்ஸாமுக்கும் சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீட் அண்ட் போர்ட்ஸ் இது ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னா தண்ணி இருக்கும். ஸோ வாட்டர் கெனால் சிஸ்டம் படித்தோமா, அதே மாதிரி தான். எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபீடிங், லோக்கோமோஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன். இது 2025 நீட் எக்ஸாமில், நீட் 2025ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஃபீடிங், லோக்கோமோஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன். ஓகே, சரி. டயஷியஸ் அப்படின்னு என்னது? ரெண்டு தனித்தனியாக இருக்கும். ஓகே, மேல் தனியாக, ஃபீமேல் தனியாக இருக்கும். செக்ஷுவல் டைமார்பிக் ஆர்கானிசம். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் வித் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், லார்வா ஃபார்மேஷன் இங்கேயும் நடக்கும். எக்ஸாம்பிள் என்ன? ஸ்டார் ஃபேஸ், தட் ஆஸ்ட்ரியாஸ், அதுக்கப்புறம் பிரிட்டில் ஸ்டார், அதுக்கப்புறம் சி ஜெல்லி அண்ட் சி அர்ச்சின். எக்கினஸ், சி அர்ச்சின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைலம் எக்கினோடர்மேட்டால 3 யூனிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்பர் 1, சிமெட்ரியிலே டிஃப்ரென்சியேஷன் வரும். சிமெட்ரியில் என்ன வரும்? டிஃப்ரென்சியேஷன் வரும். நம்பர் 1. நம்பர் 2 இது என்னது? இதில் வந்துட்டு கால்சியஸ் ஆசிக்கல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நம்பர் 3, மவுத் வந்து வென்ட்ரல் சைடு அண்ட் ஆனஸ் வந்து டார்சல் சைடு இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னா
என்ன இருக்கும், சென்டரில் ஒரு கெனால் மாதிரி இருக்கும், இல்லை ஆர்ச் மாதிரி இருக்கும். இங்கிருந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், பாடி ஸ்ட்ரக்சர் வெளியே போயிருக்கும். அப்போ இங்கிருந்து தண்ணி அங்கே ஃப்ளோ ஆகும். தண்ணியில் இப்போ கிரியேட் ஆகிருக்க ப்ரெஷர்னால என்ன ஆகும், இங்கே இருக்கிற ஃபீட், இங்கே இருக்கிற டியூப் ஃபீட், இங்கே என்ன இருக்கும், டியூப் ஃபீட் ப்ரெசென்ட்டாக இருக்கும் இல்லையா, டியூப் ஃபீட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற டியூப் ஃபீட்டில் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்கும். வித் த ஹெல்ப் ஆஃப் தட் இட் மூவ்ஸ். with the help of that structure it will move, and அதுதான் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் ஸ்டார்ஃபிஷ். ஓகே சரி, அதுதான் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஃபீடிங், லோகோமோஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன். வாட்டர் வழியா ரெஸ்பிரேஷனும் பண்ணுது, டிஃப்யூஷன் பண்ணலாம். ஃபீடிங் அப்படின்னா சாப்பிட்றது வாட்டர் வழியா. ஓகே, மவுத் இருக்கும், அதுக்குள் மவுத் வழியாக உள்ள என்ட்ரு ஆகிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வழியாக அது என்ன ஆகும், டிரான்ஸ்போர்ட்டட் ஆகும் எல்லா பக்கமும். ஸோ அது நடக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட லோகோமோஷன், ஆப்வியஸ்லி லோகோமோஷன் நடக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் டியூப் ஃபீட். லோகோமோஷன் இங்கே என்ன இருக்கும், டியூப் ஃபீட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, டியூப் ஃபீட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரி, அடுத்தது ஹெமிகார்டேட்டா. அடுத்தது ஹெமிகார்டேட்டா, ஃபைலம் ஹெமி. ஹெமி அப்படின்னா செமி, ஹெமினா என்னது, செமி அப்படின்னா ஹாஃப். ஓகே, இது பார்க்கறதுக்கு ஹாஃப் கார்டேட்டா, ஐ மீன் இது வந்து ஹாஃப் கார்டேட்டா மாதிரி தான் இருக்கும். என்னன்னா இதில் வந்து ஸ்டோமோகார்டு, நோட்டோகார்டு மாதிரியே. ஓகே, நோட்டோகார்டு மாதிரியே இங்கே என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், நோட்டோகார்டு மாதிரியே இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் கால்ட் ஸ்டோமோகார்டு. Okay, structure called stomochord is present. Okay, which is similar to what, which is similar to notochord. Notochord க்கு similar ஆ இருக்கும். Bilateral symmetry, triploblastic, coelomate and organ system of organization. Okay, coelomate, organ system of organization, bilateral symmetry and triploblastic. சரி, பாடி எப்படி இருக்கும், cylindrical body with a proboscis, collar and a long trunk. இது எப்படி இருக்கும், proboscis, collar and a long trunk இதில் present ஆயிருக்கும். collar and a long trunk. now இதில் இது proboscis, collar and a long trunk. இதில் இது என்னது அப்படின்னா worm. இது worm கேட்டகரியில் தான் இது வரும். ஓகே, worm கேட்டகரியில் இதில் ஒரு gland இருக்கும். அந்த gland கேரு proboscis gland. proboscis gland is most important. ஏன் அப்படின்னா இதுதான் நம்மளோட excretory structure. gills present ஆயிருக்கும் எதுக்காக, for respiration. circulation is of open type, open circulatory system, and இது dioecious, external fertilization with indirect development. larva formation இங்க நடக்கும். okay, larva formation. example balanoglossus and saccoglossus. இதுல mostly என்னது அப்படின்னா ஸ்டோமோகார்ட். இங்கே இதோட டிஸ்டிங் ஃபீச்சர் என்னது, நம்மளோட ஸ்டோமோகார்ட் present ஆயிருக்கும், which is similar to notochord. number 1. number 2, body is divided into proboscis, head, neck and trunk. மூணாவது proboscis gland for excretory structure, gills for respiration and open circulatory system. very important. அது போக example is important here. அடுத்தது the much awaited Phylum Chordata. Phylum Chordata is the last chordata, last phylum, and chordata அப்படின்னு சொல்லும்போது presence of notochord அப்படின்னு சொல்லலாம். presence of what, presence of notochord. ஓகே, இங்க என்ன இருக்கும், dorsal hollow nerve cord present ஆயிருக்கும், a notochord, up and paired gill slits. இதுதான் கார்டேட்டாவோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா போஸ்ட் ஆனல் டெய்ல் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். என்னது, போஸ்ட் ஆனல் டெய்ல் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். போஸ்ட் ஆனல் டெய்ல் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எல்லாத்துலேயுமே இருக்காது, பட் இருந்தாலும் மோஸ்ட்லி போஸ்ட் ஆனல் டெய்ல் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பைலேட்ரல் சிமெட்ரி. ஓகே, ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சீலோமேட் அண்ட் ஆர்கன் சிஸ்டம், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எல்லாமே தெரியும். சர்க்குலேட்டரி சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஆனால் அது க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஓப்பன் பார்த்தோம் இல்லையா, ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தோம். இதில் நம்மளோட ஹெமிகார்டேட்டாவில் பார்த்தோம், மொலுஸ்கால பார்த்தோம், ஆர்த்ரோபோடால பார்த்தோம். பட் இதில் என்னது, க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். மொலுஸ்கால க்ளோஸ்டா ஓப்பனா, திங்க் அபவுட் இட். நான் இப்போ ஓப்பன் சொன்னேன், ஆனால் அது கரெக்டா, எனக்கு டவுட். நான் தப்புன்னு சொல்கிறேன், நான் சொன்னது தப்பு இல்லை, அது க்ளோஸ் தான் வரும். உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், படிச்சுட்டு மென்ஷன் பண்ணுங்கள். சரி, போஸ்ட் ஆனல் டெய்ல் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரியா, கிளியர். சரி, இப்போ இந்த கார்டேட்டாவை நம்ம 3 சப்ஃபைலமாக பிரிக்கலாம். என்னது, ஃபைலம் கார்டேட்டாவை என்ன பண்ணலாம், கார்டேட்டாவை 3 சப்ஃபைலமாக பிரிக்கலாம்.
ஒன்று யூரோகார்டேட்டா, யூரோகார்டேட்டா. ரெண்டாவது செஃபலோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா. அண்ட் மூணாவது வெர்டிபிரேட்டா. மூணாவது என்னது? வெர்டிபிரேட்டா, வெர்டிபிரேட்டா. okay, யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா, யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா and vertebrata. Now when we talk about யூரோகார்டேட்டா, இதில் நோட்டோகார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் அந்த நோட்டோகார்ட் எங்கே இருக்கும்? வெறும் ஆனஸ் ரீஜனில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அடல்ட்டில் ஆப்சென்ட் ஆயிரும், அடல்ட்டில் இருக்காது. சரி, அப்போ செஃபலோகார்டேட்டா என்னது? இது த்ரூ அவுட் த பாடி. நோட்டோகார்ட் எங்கே இருக்கும்? நோட்டோகார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த நோட்டோகார்ட் த்ரூ அவுட் த பாடி, throughout the body, which means head இருந்து head to anus. okay, and throughout the life present ஆயிருக்கும். vertebrataல என்ன இருக்கும் அப்படின்னா, நோட்டோகார்ட் is converted into vertebral column. இது vertebral column கன்வெர்ட் ஆயிரும், vertebral column கன்வெர்ட் ஆயிரும். அதுதான் vertebrata. அப்ப இது என்னது? இது invertebrata or protochordata. clear? protochordata. சரி, now இங்க பாருங்க, cephalochordata, யூரோகார்டேட்டா, cephalochordata and vertebrata. யூரோகார்டேட்டா அப்படின்னா, யூரோகார்டேட்டா means notochord present ஆயிருக்கும், but only larval tailல present ஆயிருக்கும். example Acidia, Sulpa and Oleolum. cephalochordata அப்படின்னா notochord present ஆயிருக்கும் throughout the life from head to tail. example Branchiostoma, that is lanceolate and amphioxus. then vertebrata நோட்டோகார்ட் என்னவாயிரும்? எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல பிரசன்ட் ஆயிருக்கும் and அது vertebral column கன்வெர்ட் ஆயிரும். அது என்னவா கன்வெர்ட் ஆயிரும்? replaced by vertebral column. replaced by what? vertebral column. right. அடுத்து என்னது? what is next? one by one இத பத்தி படிக்கலாம். okay, one by one. first is vertebrata further ரெண்டா டிவைட் பண்ணலாம். one is agnatha, second gnathostomata. agnatha and gnathostomata. agnatha அப்படின்னா without jaws, class cyclostomata. jaws na jaw, upper jaw, lower jaw division இருக்கா? jaw இல்லாத ஆர்கானிசம், அதனால தான் a. gnatho அப்படின்னா jaw, a அப்படின்னா absence. gnathostomata அப்படின்னா with jaws, has two super class. okay, with jaws. jaw இருக்கிறது gnathostomata, jaw இல்லாதது agnatha. so இந்த vertebrataவை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். என்னது? agnatha and gnathostomata. இந்த agnatha அப்படின்னு சொன்னா என்னது? இதோட கிளாஸ், we have one class, cyclostomata. gnathostomata அப்படின்னு சொன்னா இதுல நம்ம ரெண்டா பிரிக்கலாம். என்னது? ஒன்னு பைசஸ், இன்னொன்னு டெட்ராபோடா. பைசஸ் அப்படின்னு நம்ம சொன்னா இதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ், இன்னொன்னு போனி ஃபிஷஸ். அதுவே நம்ம டெட்ராபோடான்னு சொன்னா நாலு கால் இருக்கிற ஆர்கானிசம். ஒன்னு ஆம்பிபியா, ரெப்டீலியா, aves and mammalia. so Pisces, bear fins, இதுல ரெண்டு கிளாஸ் இருக்கு, chondric thighs, ostick thighs. chondric thighs அப்படின்னா cartilaginous fishes. ostick thighs na bony fishes. okay, bony fishes. சரி, அடுத்தது நம்மளோட டெட்ராபோடா. டெட்ராபோடானா பியர் லிம்ஸ், அதுவும் டெட்ரானா 4.
டெட்ரானா 4. ஸோ 4 கால் இருக்கிற உயிரினங்கள் என்னென்ன வரும்? 4 கிளாஸ் இருக்கு இதுல. ஆம்பிபியா, ரெப்டீலியா, ஏவ்ஸ் அண்ட் மெமேலியா. ஏவ்ஸ் அண்ட் வாட்? மெமேலியா. சரி. கேரக்டரைஸ்ட் பை சர்க்குலர், எது நம்மளோட கிளாஸ்? சைக்ளோஸ்டோமேட்டா. சைக்ளோஸ்டோமேட்டானா சர்க்குலர் மவுத் ஃபிஷஸ். சர்க்குலர் மவுத்டு ஃபிஷஸ் அப்படின்னா இதுல என்னது? இது வந்து பாத்தீங்கன்னா எக்னேதா. எக்னேதா, எக்னேதா, ஜாலஸ், ஜாலஸ் அனிமல்ஸ். ஜாலஸ் அனிமல்ஸ். நவ் ஸோ இதில் என்ன இருக்கும்? சர்க்குலர் அண்ட் சக்கிங் மவுத் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ மவுத் எப்படி இருக்கும்? சர்க்குலர், சர்க்குலர் மவுத் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரி. தே ஆர் எக்டோ பேராசைட்ஸ் ஆன் ஃபிஷஸ் அப்படின்னா என்னது? வெளியிலேருந்து அப்படி சாப்பிட்ருமா? எக்டோ பேராசைட்ஸ் ஆன் ஃபிஷஸ். ஸோ தே ஆர் லைக் ஆக்ட் அஸ் அ பேராசைட்ஸ், ஃபிஷ்ஷஸ் சாப்பிட்ற ஆர்கானிசம். 6 to 15 pairs of gill slits ப்ரெசென்ட்டாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அ ஃபிஷ், ஆப்வியஸ்லி ரெஸ்பிரேஷன் த்ரூ gill slits. Scales and fins are absent. இங்க scalesனா மேல தோல் இருக்காது and finsum present ஆயிருக்காது. Cartilaginous vertebral column and cranium. So they comes under vertebrata. Vertebrata நான் என்னது? vertebrata அப்படின்னா notochord vertebral column கன்வெர்ட் ஆயிரும் இல்லையா? notochord என்னவா கன்வெர்ட் ஆயிரும்? vertebral column கன்வெர்ட் ஆயிரும். So in that case இங்க இருக்கிற vertebral column cartilaginous இருக்கும். இங்க இருக்கிற vertebral column எப்படி இருக்கும்? cartilaginous vertebral column present ஆயிருக்கும். And cranium is also present. சரி. circulation எப்படி? closed circulatory system. இங்க எல்லாமே இதுக்கப்புறம் எல்லாமே closed circulatory system தான் வரும். ஹேபிட்டேட் என்னது? மெரைன். ஆனா ஸ்பானிங் அப்படிங்கிற டைம்ல, ஸ்பானிங் அப்படின்னா முட்டை போடுற டைம், ஸ்பானிங் அப்படிங்கிற டைம்ல மட்டும் இது மெரைன்ல இருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு மூவ் ஆகும். அங்க போயிட்டு முட்டை போடும். முட்டை போட்டுட்டு அந்த முட்டை ஹேட்ச் ஆகி அடல்ட்டா மாறுற வரைக்கும் அங்க இருக்கும். அடல்ட்டா அது மாறிடுச்சுன்னா இது செத்து போயிடும். அவங்க பேரண்ட்ஸ் செத்து போயிடும். அந்த அடல்ட்டா மாறின அந்த ஆர்கானிசம் மறுபடியும் எங்கே போயிடும்? மெரைனுக்கே போயிடும். ஸோ திஸ் இஸ் த யூனிக் ஃபீச்சர் ஆஃப் கிளாஸ் சைக்ளோஸ்டோமா. ஓகே, சைக்ளோஸ்டோமா கிடையாது, சைக்ளோஸ்டோமேட்டா, சாரி, சைக்ளோஸ்டோமேட்டா. கிளியர்? ஸ்பானிங் டைமில் மட்டும் ஃப்ரெஷ் வாட்டரில் போகும், அது வரைக்கும் மெரைன்லே தான் இருக்கும். ஸ்பானிங் முடிச்சோன்னா அங்கேயே செத்து போயிடும். குழந்தை ரிட்டர்ன் எங்கே வரும்? மெரைனுக்கு வந்துடும். Where they die, larva after metamorphosis come back to ocean. சரி. எக்ஸாம்பிள் என்னது? பெட்ரோமைசின், lamprey or mixin hagfish. அடுத்தது கிளாஸ் 2, that is chondric thias. chondric thias எங்க இருக்கும்? இது வந்து பாத்தீங்கன்னா எதோட கிளாஸ்? பைசஸோட கிளாஸ். எதோட கிளாஸ்? பைசஸ். பைசஸ் அப்படிங்கிற டிவிஷன், அதோட கிளாஸ். டிவிஷன் அது டிவிஷனா? அது சூப்பர், அது வந்து ஃபைலமா இல்ல சூப்பர் கிளாஸா? பைசஸ் சூப்பர் கிளாஸா? எஸ். அது என்னது? சூப்பர் கிளாஸ். இல்ல சப் ஃபைலமா? எது சப் ஃபைலம்? நம்மளோட எது சப் ஃபைலம்? சொல்லுங்க பார்க்கலாம். சப் ஃபைலம் எது? சப் ஃபைலம் நம்மளோட யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா அண்ட் வெர்டிபிரேட்டா. அது சப் ஃபைலம். ஃபைலம் எது? கார்டேட்டா. சப் ஃபைலம் எது? யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா அண்ட் வெர்டிபிரேட்டா. அதுக்கு என்ன வரும்? ஃபைலம்க்கு அப்புறம் கிளாஸ் வரும். கிளாஸ். ஸோ கிளாஸ் என்னது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சூப்பர் கிளாஸ், அதுக்கப்புறம் கிளாஸ், அதுக்கப்புறம் சப் கிளாஸ். இந்த இடத்துல நம்ம என்னது? சூப்பர் கிளாஸ் படிக்கல. சூப்பர் கிளாஸ் என்னது? சூப்பர் கிளாஸ் பைசஸ். பைசஸ் என்னது? சூப்பர் கிளாஸ். பைசஸ் என்னது? சூப்பர் கிளாஸ். சரி. chondric thias, ichthyus அப்படின்னா fishes. chondric அப்படின்னா cartilaginous. ஓகே, chondric அப்படின்னா cartilaginous, ichthyus அப்படின்னா fishes. So chondric thiasனா cartilaginous fishes. So endoskeleton எப்படி இருக்கும்? cartilaginous-ஆ இருக்கும். cartilaginous endoskeleton. Mouth is on ventral side. Mouth is on what? Ventral side. Gills without operculum. இங்க operculum இருக்காது. operculum அப்படிங்கிறது என்னது? operculum is a covering. Okay, operculum is a covering. notochord present throughout the life. notochord எங்க இருக்கும்? throughout the life present ஆயிருக்கும். இங்க இருக்கிற scales என்னது? placoid scales are present on the skin which makes it tough. இங்க scales எப்படி இருக்கும்? placoid scales present ஆயிருக்கும். சரி. it swims constantly. ஏன்னா இதுல air bladder present ஆயிருக்காது. air bladder அப்படின்னா என்னது? air bladder அப்படின்னா that's a cavity where air is filled.
okay, cavity in which air is filled. So air bladder இருந்தா buoyancy provide பண்ணும், அது வாட்டர்ல அப்படியே மிதந்துட்டு இருக்கும். அது இல்ல அப்படின்னா கண்டினியூஸா சிம் பண்ணும், இல்லைன்னா சிங்க் ஆயிரும், இல்லைன்னா என்ன ஆயிரும், சிங்க் ஆயிரும். ஸோ அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். சரி, இது வந்து மீனுக்கு எப்போவுமே டூ சேம்பர் ஹார்ட் தான். அது கார்டிலேஜனஸாக இருந்தாலும் சரி, ஆஸ்டிக் தைஸாக இருந்தாலும் சரி, என்னது டூ சேம்பர் ஹார்ட் தான். அண்ட் பொய்கிலோதார்மிக், தட் இஸ் கோல்ட் பிளட்டட் ஆர்கானிசம்ஸ். செக்ஸஸ் ஆர் செப்பரேட். Internal fertilization and many are viviparous, but some are oviparous also. Claspers are present on male pelvic fin. Claspers அப்படிங்கிறது copulatory organ. Clasper என்னது? Claspers are copulatory organ of male. Copulatory organ of male. Penis மாதிரின்னு வைங்க. Okay, சரி. Electric organs are also present in torpedo and trigon, electric eel, and has poison sting. So trigon has poison sting. அதுக்கப்புறம் electrical organs are present in torpedo. இதெல்லாமே special features of chondric thighs. Example, scoliodon, trigon, pristis, அதுக்கப்புறம் என்னது carcharodon, great white shark. Examples of chondric thighs. So cartilageல இருந்து அடுத்தது என்னவா மாறிடும், அந்த vertebral column போனியா கன்வெர்ட் ஆயிரும். cartilaginous இருந்து என்னவா மாறிடும், அது போனியா மாறிடும். ஓகே, ஸோ போனியா மாறினா நம்ம முள்ளு வச்ச அந்த முள்ளுன்னு சொல்றீங்களா, எலும்பு வச்ச மீன், அதுதான் என்னது நம்மளோட போனி ஃபிஷஸ். ஸோ போனி ஃபிஷஸ் தான் அடுத்து நம்ம படிக்க போகிறது. ஆஸ்டிக் thais அப்படின்னா போனி ஃபிஷஸ். ஆஸ்டிக் அப்படின்னா போனி அண்ட் இக்தையஸ் அப்படின்னா ஃபிஷஸ். இக்தையஸ்னா என்னது, ஃபிஷஸ். Now, streamlined body, உங்க body எப்படி இருக்கும், streamlined body, bony endoskeleton, 4 pairs of gills present with operculum. 4 pairs of gills with what? Operculum na covering present ஆயிருக்கும். Skin is covered by cycloid scales. இங்க என்ன scales? Placoid scales. பக்கத்துல என்னது, cycloid scales. 2 chambered heart and air bladder for buoyancy. Air bladder இங்க present ஆயிருக்கும். என்ன இருக்கும், air bladder present ஆயிருக்கும். cold blooded, poikilothermic. Sexes are obviously separate, oviparous, external fertilization with direct development. Examples, marine அப்படின்னா hippocampus, okay, அதே exocetus. fresh water அப்படின்னா labio, that is rohu. clariasனா மகர். கேட்லா அப்படின்னா கட்லா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பேட்டா அப்படின்னா அக்வேரியம்ல வச்சிருக்கிற ஒரு ஷோக்காக இருக்கிற ஃபிஷ்ஷஸ். அது சாப்பிட மாட்டாங்க, பசிச்சா சாப்பிட்டுருவாங்க, பட் சாப்பிட மாட்டாங்க. ஓகே, அது அக்வேரியம்ல இருக்கும். அதுதான் என்னது, ஃபைட்டிங் ஃபிஷ் ஆர் டெரோஃபைலம் அப்படிங்கிற மீன். ஏஞ்சல் ஃபிஷ், ஃபைட்டிங் ஃபிஷ், ஃபைட்டர் மீன் சொல்றோம்ல. ஸோ இதெல்லாம் தான். சரி, அடுத்தது நம்ம படிக்க போற சூப்பர் கிளாஸ் டெட்ராபோடா. ஓகே, டெட்ராபோடா. இந்த சூப்பர் கிளாஸ் டெட்ராபோடாவை நம்ம என்ன பண்ணலாம், 4 கிளாஸா டிவைட் பண்ணலாம். 4 கிளாஸா என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். ஆம்ஃபிபியா, ரெப்டீலியா, ஏவ்ஸ் அண்ட் மெமேலியா, இந்த மாதிரி 4 கிளாஸா டிவைட் பண்ணலாம். இந்த 4 கிளாஸா நம்ம டிவைட் பண்ணும்போது அதுல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கும் போது ஈஸியா சீக்கிரமா முடிச்சிடலாம். சரி, இதோட ஹேபிட்டேட் என்னது, அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல். அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் இது ஆம்ஃபிபியா. அதனால தான் அதுக்கு பேர் ஆம்ஃபிபியா. ஏன்னா அது அக்வாட்டிக்கும் சரி, டெரஸ்ட்ரியல், அது வந்து தண்ணியிலையும் இருக்கும், நிலத்திலையும் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்னது, ஆம்ஃபிபியா. ரெப்டீலியா என்னது, மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியல். அப்படின்னா மோஸ்ட்லி லேண்ட்ல இருக்கும். அதே மாதிரி ஏவ்ஸ் அப்படின்னா ஃபெதர்ஸ் ஃபார் ஃப்ளைங், டெரஸ்ட்ரியல் தான், பட் வானத்தில் பறந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி ஆர்கானிசம். மெமேலியா மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியல், பட் ஃபியூ கேன் ஃப்ளை ஆர் லிவ் இன் வாட்டர். some can fly, some can live in water. வாட்டர்ல இருக்கிறது என்னது, எக்ஸாம்பிள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். வாட்டர்ல இருக்கிற மேமலுக்கு பேர் என்ன, காமெண்ட் பண்ணுங்க. சரியா? சரி, அடுத்தது கால் और கை கால் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா, because it is tetrapoda. tetra means 4 or we can say 2 pairs. போடா அப்படின்னா என்னது, appendages or limbs. அப்படின்னா 2 pair of limbs இருக்கு, or 4 limbs present ஆயிருக்கு. so 2 pair of limbs இங்கேயும் இருக்கும். limbs are absent or 2 pairs. reptiliaல either limbs இருக்காது, இருந்துச்சு அப்படின்னா 2 pair இருக்கும். ஏவ்ஸ்ல எப்படி இருக்கும், 2 pair தான், ஆனா அதுல இருக்கிற 4 limb என்னவா மாறிடும், modified into wings. hind limb for walking, swimming, clasping, etc.
ஓகே நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு யூஸ் பண்ணும் ஹைண்ட் லிம்ஸ். ஃபோர் லிம் ஃபெதரா மாறிடும், ஃபெதரா கன்வெர்ட் விங்ஸா மாறிடும், சாரி விங்ஸா கன்வெர்ட் ஆயிரும். சரியா? ஓகே, 2 பேர் ஆஃப் லிம்ஸ் ஆப்வியஸ்லி மேமல்ஸுக்கு இருக்கும், எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கிற மாதிரி. skeletal system பார்த்தா skin is moist and scales are absent. skin is moist, scales இருக்காது. scales மீனோட முடிஞ்சது, நம்மளுக்கு scales இருக்காது. ரெப்டிலியால இருக்கும், என்ன இருக்கும்? ஸ்கார்னிஃபைடு ஸ்கின் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் வித் ஸ்கேல்ஸ் ஆர் ஸ்கியூட்ஸ். ஸ்கேல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ரெப்டிலியாக்கு. ஓகே, கார்னிஃபைடு ஸ்கின் அப்படின்னா முள்ளு முள்ளா இருக்கும். இப்போ க்ராக்கடைல்லாம் பார்த்துருப்பீங்க, மேலே எப்படி இருக்கும்? முள்ளு முள்ளா இருக்குமா? ஸோ கார்னிஃபைடு ஸ்கின் வித் ஸ்கேல்ஸ் ஆர் கியூட்ஸ். ஒரு சில ரெப்டைல்ஸ் ஆர் சாஃப்ட் பாடி. இட்ஸ் நாட் நெசசரி தட் எல்லா ரெப்டைலையுமே கார்னிஃபைடு இருக்கும்லாம் கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி ரெப்டைல்ஸில் கார்னிஃபைடு இருக்கும். ஒரு சில ரெப்டைல் ஸ்மூத்தாக இருக்கும். பாம்பெல்லாம் ரெப்டைல் தான், ஸ்மூத்தாக இருக்கும். பல்லியெல்லாம் ரெப்டைல் தான், ஸ்மூத்தாக இருக்கும் இல்லையா? எஸ். அடுத்தது apes, dry skin with only oil glands at the base of the tail, pneumatic bones. Okay, oil glands present ஆயிருக்கும், மற்றபடி skin எல்லாமே dry தான். ஓகே, skin எல்லாமே dry தான், பட் oil present ஆயிருக்கும், oil glands இருக்கும். ஸோ oil present ஆயிருக்கும், oil secrete ஆகும். அது போக pneumatic bones, bonesல வந்து hollow bones எப்படி இருக்கு? இடையில cavity இருக்கும். எதுக்காக? பறக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், வெயிட் கம்மியாக இருக்கும், அப்போதான் பறக்க முடியும். ஸோ போன்ஸ் வந்து ஹெவியாக இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன்ஸ் இருக்கு, 60% ஆஃப் த பாடி வெயிட் இஸ் போன்ஸ் இல்லையா? 40% மசில்ஸ், 60% போன்ஸ் அப்படின்னா போன்ஸ் அண்ட் மசில்ஸ் சேர்ந்தது. எனிவேஸ், ஸோ நம்மளோட பாடியில் மெஜாரிட்டியானது போன் வெயிட் தான். ஸோ போன் வெயிட் அப்படின்னு சொல்லும் போது ஹெவி போன் நம்மளது காம்பேக்ட் போன் கிடையாது. அதனால தான் நம்மளால பறக்க முடியாது, பிகாஸ் பாடி வெயிட் அவ்வளோ இருக்கு. பட் பேர்ட்ஸ் வந்து பறக்கிறாங்க, அவங்க பாடியில் என்ன இருக்கு? அவங்க பாடியில் போன்ஸ் இருக்கு. அந்த போன்ஸ் ஹாலோ போன்ஸாக இருக்கு, போன்ஸுக்கு இடையில கேவிட்டி இருக்கு. ஸோ அது ஹாலோ போன்ஸாக இருக்கு, அதுக்கு பேர் தான் நியூமேட்டிக் போன்ஸ். அதுக்கு பேர் தான் என்னது? நியூமேட்டிக் போன்ஸ். இங்க mammals skin is hairy. This is one of the most important characteristics for mammals. Skin hairy-ஆ இருக்கும், mammary glands present ஆயிருக்கும். ஓகே, ஃபார் குழந்தைகளுக்கெல்லாம் பால் ஊட்டுறதுக்காக. அதனால தான் இவங்களை பாலூட்டி அப்படின்னு சொல்றோம். மேமல்ஸ் அப்படின்னா பாலூட்டி. அவங்க மேமரி கிளாண்ட் டெவலப் ஆயிருக்கும். எதுக்காக? மில்க் ஃபீடிங்காக. எதுக்காக? மில்க் ஃபீடிங்காக. சரி, ரெஸ்பிரேஷன் எப்படி பண்றாங்க? பை கில்ஸ், ஸ்கின் ஆர் லங்ஸ். யாரு? ஆம்பிபியா. தண்ணியில இருக்கும்போது கில்ஸ், மாய்ஸ்ட் சர்ஃபேஸ்ல இருக்கும்போது ஸ்கின், டெரஸ்ட்ரியல் ட்ரை லேண்ட்ல இருக்கும்போது லங்ஸ். இதான் 3 வேரியேஷன்ஸ். ரெப்டீலியா ரெப்டீலியா அப்படியே ரெஸ்பிரேட்டரி ஆர்கனிஸ் லங்ஸ். இங்கேயும் லங்ஸ் தான், இங்கேயும் லங்ஸ் தான். சரியா? வேற எந்த டிஃபரன்ஸ் இல்லை. இதுல 3 சேம்பர்ட் ஹார்ட், போய்கிலோதெர்மியா. இது ஆம்பிபியா 3 சேம்பர்ட் ஹார்ட். ரெப்டீலியால 3 சேம்பர்ட் தான் இருக்கும், ஆனா crocodile மட்டும் 4 சேம்பர்ட் இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன். இது என்னது? ஒரு எக்ஸெப்ஷன். சரி, இவங்களும் என்னது? போய்கிலோதெர்மியா தான். சரி, aves and mammalia ரெண்டுமே என்னது? 4 சேம்பர்ட் and warm blooded. ரெண்டுமே 4 சேம்பர்ட் with warm blooded. ஆம்பிபியா அப்படி முட்டை போடும். எஸ், நிறைய எக்கச்சக்க முட்டை போடும், எக்ஸ்டர்னலா போடும், முட்டை போடும் அண்ட் வெளியில ஃபர்டிலைசேஷன் ஆகும். அதனால தான் ஓவிபாரஸ். ரெப்டீலியா என்ன பண்ணும்? முட்டை தான் போடும். ஆனா பேர்ட்ஸ் அதுவும் முட்டை போடுது. ஆனா மேமல்ஸ் என்ன பண்ணும்? விவிபாரஸ். மேமல்ஸ் அப்படியே விவிபாரஸ் அப்படின்னா இது குட்டி போடும். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, பிளாட்டிபஸ் மட்டும், அதுதான் ஓவிபாரஸ். ஓவிபாரஸ் ஒரு ஓவோவிவிபாரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி. அடுத்தது ரீப்ரொடக்ஷன் எப்படி? செக்ஸஸ் ஆர் செப்பரேட். மேல் அண்ட் ஃபீமேல் தனியாக இருக்கும். இங்கேயும் அப்படிதான், இங்கேயும் அப்படிதான், இங்கேயும் அப்படிதான், இங்கேயும் அப்படிதான். எல்லாத்துலேயுமே செக்ஸஸ் ஆர் செப்பரேட். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், இங்கே இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் வித் டைரக்ட் டெவலப்மெண்ட். இங்கே இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், இங்கே டைரக்ட் டெவலப்மெண்ட். ஏவ்ஸ்ல என்னது? ஏவ்ஸ்ல இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், டைரக்ட் டெவலப்மெண்ட். இங்கேயும் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், டைரக்ட். அப்போ ஒன்னே ஒன்று மட்டும் தான் என்னது? எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்ட் இன்டைரக்ட். இது நம்மளோட ஆம்பிபியா. இது எல்லாமே இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில ஆர்கானிசம் சொல்றேன். இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்ட் டைரக்ட் டெவலப்மெண்ட். அதுல ஏவ்ஸ் அண்ட் ரெப்டீலியா எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட், முட்டை போடும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? குட்டி போடுவோம். ஸோ இன்டர்னல் டெவலப்மெண்ட், இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், இன்டர்னல் டெவலப்மெண்ட். ஓகே, அண்ட் விவிபாரஸ் ஹியூமன்ஸ். internal fertilization, internal development இல்ல, internal fertilization, external development, oviparous, reptilia and aves. ஓகே, சரி. அடுத்தது எக்ஸாம்பிள், ஆம்பிபியா எக்ஸாம்பிள், ஃப்ராக், சாலமாண்டர், இக்தியோபிஸ், லிம்ப்லெஸ் சாலமாண்டர். இது நம்மளோட இக்தியோபிஸ். சரியா? லிம்ப்லெஸ் சாலமாண்டர். இதில் crocodile, alligator,
நாஜா வைப்பர், இது வந்து பாம்பு. நாஜா, நாஜா வைப்பர், கோப்ரா, கிங் கோப்ரா அண்ட் நாக பாம்பு. பேர்ட்ஸ், க்ரோ, பீஜன், பேரட், ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச் வந்து ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ், அதில் வந்து ஃப்ளைட் பண்ண முடியாது பிகாஸ் சென்ட்ரல் பாடி அதுக்கு ஹெவியாக இருக்கும். ஓகே, சரி. அடுத்தது kangaroo, cat, lion, blue whale, dolphin, etc. These are all different mammal examples. All right, so that's all for today. Let's summarize. Animal kingdom, animal kingdom. In the animal kingdom la நம்ம all phylums, classes and examples நம்ம படிச்சாச்சு. Examples, all right, with introduction and everything நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம். homework என்ன? solve book back questions. book back subjective as well as objective questions. All right, so that's all for today. See you all in the next class. Until then, please take care of yourself. உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகே, நல்லா படிங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, பட் படிச்சுக்கிட்டு இருங்க. Keep learning. Thank you so much for watching. See you all in the next class. Until then, please take care of yourself. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம்.